கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக இந்த வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து களிகூறும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, இதில் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூற கடவோம் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆனந்த சத்தத்தோடு கூட அவருடைய சந்நிதியில் வாருங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்றெல்லாம் வேதம் சொல்கிறபடி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். பாருங்கள், இந்த உலகத்திலே மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடம் கர்த்தருடைய ஆலயம் மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய ஆலயத்தை புறக்கணிக்கிற விசுவாசிகள் உண்மையாக மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என்ன செய்ய மாட்டார்கள், பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று வேதம் சொல்லும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஒரு நித்திய பேரின்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைய செய்திக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். அரசியலும் மதமும், பொலிட்டிக்ஸ் அண்ட் ரிலிஜியன் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்படுத்த கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கிறார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவர் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்று முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதலனவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல் பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சுஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. ஆமென். பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆளுகை செய்பவரே, ஆட்கொண்டு என்னை நடத்துமையா. ஆளுகை செய்பவரே,
பாத்திரமாய் என்னை வணைந்திடுமே உமைக்கு பாத்திரமாய் ஆளுகை செய்பவரே ஆட்கொண்டு என்னை நடத்தும் ஐயா. புயல் வீசட்டும் என் வாழ்வில் அலை மோதட்டும், புயல் வீசட்டும் என் வாழ்வில் அலை மோதட்டும், ஓடிடுவேன் உமக்காய் ஓடிடுவேன், சொல்லிடுவேன் உம் நாமம் சொல்லிடுவேன், ஓடிடுவேன் உமக்காய் ஓடிடுவேன், சொல்லிடுவேன் உம் நாமம் சொல்லிடுவேன். ஆளுகை செய்பவரே ஆட்கொண்டு என்னை நடத்தும் ஐயா. பலப்படுத்துகின்ற எந்தன் கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகின்ற எந்தன் கிறிஸ்துவினாலே ஜெயமெடுப்பேன், எதிலும் ஜெயமெடுப்பேன், முறியடிப்பேன் சாத்தானை முறியடிப்பேன், ஜெயமெடுப்பேன், எதிலும் ஜெயமெடுப்பேன், முறியடிப்பேன் சாத்தானை முறியடிப்பேன். ஆளுகை செய்பவரே ஆட்கொண்டு என்னை நடத்தும் ஐயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் மறுமரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலவேளையிலும் தேவ சமூகத்தில் வந்து உம்மை துதித்து பாடி ஆராதிக்கும்படி கிருபை செய்தீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கென்று உம்முடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகள் தசம்பாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்கென்று வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே வேத வசனங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே அதன் மூலமாக கர்த்தாவே ஆவியானவர் எங்களோடு பேசும். அரசியலும் மதமும் என்ற தலைப்பில் இந்த செய்தி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறையா. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தமிழ்நாடு முழுவதுமே மின்வெட்டு அதிகமாக காணப்படுகிறது என்று பல இடங்களிலே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
ஆட்சி மாற்றம் வந்தது, நமக்கு மின்சார தடையும் வந்தது. அல்லேலூயா. ஆனால் கடந்த ஆட்சியில் அப்படி மின்சார வெட்டுகள் அதிகமாக இல்லை, ஆனால் இப்போ அதிகமாக இருக்கிறது. என்னமோ செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நாம் செய்தியை பார்ப்போம். செய்தியில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த உலகம் யாருடைய கையில் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. உலகம் சாத்தானுடைய கையில் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. நாம் எதையுமே ஆதரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கவனிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் நாம் பார்த்தோம். அரசியலும் மதமும், இந்த ரெண்டையும் கவனிக்கணும். அரசியலும் மதமும் சேர்ந்த ஒரு அரசாங்கம் கடைசியில் எழும்போம். அது வேதாகமத்திலே காணப்படுகிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், நான் பார்த்துட்டோம். 11வது வசனத்தில், பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். 1ஆம் வசனத்தில் ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. ஆமென். இன்னொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வருகிறது. ஆகையால் அதற்கு 2 என்ன இருக்கிறது? கொம்புகள் இருக்கிறது என்பதாக இருக்கிறது. அதிகாரம் 2 கொம்புகள் என்பது 2 அதிகாரத்தை கொடுக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. 2 அரசியல் ஆதிக்கமும் மத ஆதிக்கமும் இணைந்துதான் இப்பொழுது ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அந்த சன்னல் ஒழுங்கா தாழ்க. அல்லேலூயா. தலையில் தட்டிடக்கூடாது, அதுக்காக தான் சொன்னான். நான் முழுசாக அடைக்க சொல்லலை, தலையில் தட்டாமல் பார்த்துக்கிட்டேன். ஆமென். இந்த 2ம் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் உலகத்தில் எங்கே ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாமே மதமும் அரசியலும் இணைந்து தான் நடக்கிறது. நம்முடைய இந்தியா அதற்கு ஒரு உதாரணம். ஆமென். நம்முடைய இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் அரசியலும் மதத்தையும் இணைந்து தான் ஆட்சி செய்கிறார்கள். கடைசியில் எல்லா உலகமும் இணைந்து ஒரு பெரிய அரசாங்கம் உண்டாக போகிறது. மதமும் அரசியலும். அதுதான் 2 கொம்புகளை உடைய ஒரு ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி சாதுவான மிருகம். அது சாதுவான நன்மையானத உலக மக்களுக்கு நன்மையான செய்வது போல செய்து தன்னுடைய அரசாங்கத்தை ஸ்தாபிக்கும். அதனால் உலகத்தில் எந்த ஆட்சி இருந்தாலும் 2லையும் என்ன இருக்குது? அந்த ஆட்சியில் என்ன இருக்குது? அரசியலும் இருக்கிறது, மதமும் இருக்கிறது. கவனிக்கணும். ஆனால் ஒரு மகா பெரிய அரசாங்கம் வரப்போகிறது. அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வருகிறது. ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. 1ஆம் வசனத்தில் சமுத்திரம் என்பது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தல் 17:1, வெளிப்படுத்தல் 17:15. இந்த 2 வசனங்களை கொஞ்சம் வேகமாக வாசிங்க. அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. கவனிங்க, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற ஒரு மகா வேசி. நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், வேசி என்றால் ஒரு பெண்ணை குறிக்கிறது. நடத்தை கெட்ட ஒரு பெண்ணு தான் வேசி எனப்படுகிறாள். அந்த ஆவிக்குரிய பிரகாரமாக உலக பிரகாரமாக பெண்ணை நடத்தை கெட்டவளாக இல்லாமல், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மை இல்லாமல் மனுஷனுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சடங்காச்சாரங்களையும் கை கொள்ளுகிற ஒரு சபையாக அது இருக்கிறது. ஸ்திரீ எப்பொழுதும் வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? சபை. அந்த சபை ஒன்று மணவாட்டி சபை, இன்னொன்று வேசி சபை. அந்த வேசி சபையாக இருக்கிறது வெளிப்படுத்தல் 17:5 நம்ம பார்க்குறோம். அந்த மகாவேசி பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய்.
இதிலிருந்து பிரிந்து வந்த இந்த ஸ்தாபனங்கள் எல்லாமே வேசியின் பிள்ளைகள். ஏன்னா எந்த சபை, கத்தோலிக்க சபை முதற்கொண்டு பெந்தகோஸ்தே சபை வரைக்கும் அது வேசித்தனம் செய்தது. அவள் மனம் திரும்பும்படியாய் நான் தவணை கொடுத்தேன். ஆனால் அவள் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப மனதில்லை. ஆகையால் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோடு உபச்சாரம் செய்தவர்களையும் கொல்லுவேன்னு கர்த்தர் சொன்னார்னா அது ஒரு நாள் நடக்கத்தான் போகுது. மடவாட்டி சபையாகிய மடவாட்டியை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள விடுவார், மற்ற எல்லாத்தையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி விடுவார். அதனால தான் நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம், என் ஜனங்களே அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு என்ன செய், வெளியே வா. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எகிப்து என்னும் தேசத்தை விட்டு 3 நாட்கள் பிரயாணம் செய்து வனாந்தரத்தில் தான் தேவனுக்கு ஆராதனை செய்யணும். ஒரு ஸ்தாபனத்துக்குள்ள இருந்து கொண்டு நீ தேவனை ஆராதிக்க முடியாது. மனுஷனுடைய கற்பைகளும் உபதேசங்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் சடங்காச்சாரங்களும் இருந்த சபைக்குள் இருந்து தேவனை ஆராதிக்க முடியாது. சொல்லப்போனால் தீர்க்கதரிசி சொல்கிறார், மறைமுகமாக நீங்கள் சாத்தானையே ஆராதிக்கிறீர்கள். கடுமையான சொல்லுதான். ஆனால் அவர் சொல்றார், இந்த ஸ்தாபனங்கள் மறைமுகமாக யாரை ஆராய்த்து கொண்டிருக்கிற, சாத்தானை தான் ஆராய்த்து கொண்டு. ஏன்னா சாத்தானுடைய உபதேசம் தானே சபையில் இருக்கு. திருத்துவம் சாத்தானுடைய உபதேசம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பட்டப்பெயர் சாத்தானுடைய உபதேசம். இந்த மனுஷனுடைய கொள்கைகள் கோட்பாடு. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ தூரமாய் விலகியிருக்கிறது. அவர்கள் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை அந்த ஜனங்கள் செய்கிறாங்க. இன்னைக்கு சண்டையா, சர்ச்சுக்கு போகணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், மனமகிழ்ச்சியாக இருந்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு யார் ஆராதிக்க போறீங்க? மறைமுகமாக சாத்தானுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் சடங்காச்சாரங்களும் மனித கோட்பாடுகளும் நிரம்பி இருக்கும் பொழுது, அல்லேலூயா, அருமையானவர்களே, அதைத்தானே ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சித்தமானால் இன்னொரு இன்வெர்டர் சர்ச்சுக்கு வாங்கணும். 1 ரெக்கார்டிங்ஸ், 1 வந்து உங்களுக்காக ஒரு 25,000 ரூபா ஆகும், அவ்வளோதான். ஆமென். எல்லாரும் ஜெபிங்க, இன்னொரு இன்வெர்டர் வாங்கி வைக்கணும்னு என் மனசில் ஏவப்பட்டது. கர்த்தர் அதன் தேவைகளை சந்திப்பார். உங்கள்கிட்ட நான் பணம் வாங்க மாட்டேன். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் உற்சாகமாக கொடுக்கிறதில் தேவன், அவ்வளோதான். இந்த காணிக்கிற பிரிக்கிற வேலையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஆகையினால் மறைமுகமாக அவர்கள் சாத்தானை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா, நல்லா கவனிக்கணும், இது விளையாட்டு இல்லை. தேவன் நான் அவளையும் அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன்னு சொல்லிட்டார்னா அதை செய்வார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் தவறாது. கவனிங்க 15ஆம் வசனம், பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ பெரிய ஒரு கூட்டமான ஒரு ஸ்தாபன சபை, ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கு. ஜாதிகள், எல்லா ஜாதிகளிலிருந்து பாசைக்காரர்களிருந்து நிரம்பி இருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம். முதலாக தோன்றிய ஸ்தாபனம் ரோம ஸ்தாபனம். ஆமென். அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர் என்றால் திரளான ஜனங்களை குறிக்கிறது. ஆமென். அப்போ அதை கவனிக்கணும். அடுத்து நாம் செய்திக்கு இன்னைக்கு போக போகலாம். செய்தியில் போவோம், அப்படியே போட்டு. இப்போ 2 அதிகாரம், ஒன்று மத சம்பந்தமான அதிகாரம், இன்னொன்று அரசியல் சம்பந்தமான அதிகாரம். 2 அதிகாரமும் ஒன்றா சேரும். அது இன்றைக்கும் அதுதான் இருக்கு. எந்த ஆட்சியிலும் மதம் இல்லை. இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஆட்சியில் மதம் இருக்கா இல்லையா? இருக்கு. மதமும் அரசியல் இணைந்திருக்கிறது. இப்போ நம்ம கவனிக்கிறோம், பைபிளில் முதலாவது வந்த ராஜாக்களினுடைய அரசியல் அது என்ன பார்க்குறோம் அப்படின்னா,
அரசியல் வரலாறு மிகவும் முக்கியமான இடம் பெறுகிறது. குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களின் ஆட்சி முறை எப்படி மாறியது என்பதை பார்க்கலாம். ஆரம்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் இல்லை? ராஜா இல்லை. ராஜா இருந்தார், ஆனால் மனித ராஜா இல்லை. தேவனே அவர்களுக்கு ராஜாவாக இருந்தார். மனித ராஜா இல்லை, தேவனே அவர்களின் ராஜா என்று கருதப்பட்டது. அடுத்து நீதிபதிகள் மூலமாக மக்கள் வெளிப்படுத்தப்பட்டனர். என்னதுங்க? யார்? ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள். பைபிளில் என்ன போட்டிருக்கு? நியாயாதிபதிகள், ஆங்கிலத்தில் ஜட்ஜஸ். அந்த நீதிமன்றங்கள் மூலமாகத்தான் என்ன செய்கிறது? மக்கள் வழிநடத்தப்பட்டு வந்தார்கள். நல்ல கவனிங்க, ஆட்சியாளர் யாருமே கிடையாது. இன்றைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டிலையா இருந்தாலும் சரி, இல்லை கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கு, மகாராஷ்டிரா அல்லது டெல்லி போன்ற இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் நீதிமன்றம் இல்லை என்றால் அது நாசக்கேடாக போயிருக்கும். தெரியுமா உங்களுக்கு? உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தான் இந்த அரசியல் ஆதிக்கங்களை ஓரளவு என்ன செய்கிறது? கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது. கொஞ்சம் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்க. சும்மா கண்ணை மூடிட்டு ஓட்டை குத்திராதீங்க. அல்லேலூயா. கவனிங்க, நமக்கு அதுக்கும் சம்மதமே கிடையாதுங்கிறத நம்ம இப்போ நிரூபிக்க போகிறோம். அதனால் நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றம் கூட சில நேரம் தவறான தீர்ப்பு கொடுத்துரும். ஆனால் உச்ச நீதிமன்றம் இருக்கிறதே சுப்ரீம் கோர்ட். அல்லேலூயா. அந்த உச்ச நீதிமன்றம் என்ன செய்கிறதுனா, இந்த இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் அமைப்புகளையும் அது கட்டுப்படுத்துகிறது. அதில் தன்னுடைய முழங்கையை கொண்டு ஒவ்வொரு ஆட்சியாளருடைய தலையில் என்ன செய்கிறது? அவ்வப்போது குட்டுகிறது. இல்லைன்னா இவன் சரியாக வரமாட்டான். ஏன்னா தேவனுடைய சித்தம் ஜட்ஜஸ் மூலமாக ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள், நீதிபதிகள் மூலமாக. இன்றைக்கு அதே நிலை தான். நீதிமன்றம் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நாசகேடாயிரும் எல்லாம். ஆமென். கவனிங்க, உதாரணமாக மோசே, யோசுவா, சாமுவேல், அல்லேலூயா, இன்னும் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் தேவன் என்ன செய்தார்? ஜனங்களை வழிநடத்தினார். ஒரு தனி மனிதன் ஆட்சியாளராக ஒருபோதும் இருந்ததில்லை. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? மற்ற ஜாதிகளைப் போல, அஞ்ஞானிகளைப் போல, உலகத்தாரை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். ஆமென். நல்ல கவனிக்கணும், உலகத்தாருக்கு ராஜா தேவை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் தேவையில்லை? ராஜா தேவையில்லை, ஆட்சியாளர் தேவையில்லை, மனித தலைமை தேவையில்லை. இன்றைக்கு உண்மையாகவே நீங்கள் மறுபடியும் பிறந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தாக முத்திரை பெற்றிருந்தால் உங்களுக்கு எந்த ஆட்சியாளரும் தேவையே கிடையாது. ஏன்னா வானம் பூமி ஒழிந்து போகிற வார்த்தை ஒரு காலம் என்ன செய்யாது? ஒழிந்து போகாது. நல்ல கவனிங்க, உலகத்தாருக்கு அது தேவைதான், நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்முடைய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருந்தால் அதே தேவன் தான் நம்முடைய ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜாதிகளைப் போல எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ராஜா வேணும். ஏற்கனவே 2 செய்தியை நம்ம கேட்டோம். புறக்கணிக்கப்பட்ட ராஜா என்ற தலைமையில் 2 பாகத்தை நாம் தியானித்தோம். இதில் அரசியல் காரணங்கள் என்ன? அவங்க விரும்புகிறது மற்ற ஜாதிகளில் இராணுவம் இருக்கிறது, நிரந்தரமான ஒரு இராணுவம் வேண்டும், எதிரிகளில் இடத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். இதுவரைக்கும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார். அவர்தான் சேனைகளின் கர்த்தர். அவர் வேண்டாமா? எங்களுக்கு வேறு இராணுவம் தேவை. எதிரிகளிடத்தில் பாதுகாப்பு தருவதற்கு மனித இராணுவ தலைவர்கள் தேவை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்மை பாதுகாப்பதற்கு சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவை. நாம் அங்கே மாறலை அப்படின்னா நாம் இன்னும் உலகத்தார தான் இருக்கிறோம். ஒரே மைய ஆட்சி வேண்டும். ஆனால் தேவன் சாமுவேலிடம்
அவர்கள் உன்னை அல்ல என்னையே தள்ளினார்கள். அதனால் ஜனங்களுடைய சொல்படி கேட்டு நீ என்ன செய், ஒரு மனித ஆளுமையை ஏற்படுத்து. அல்லேலூயா. அந்த மனித ஆளுமை அங்கே வருது. முதல் ராஜாவாக சவுல் உயரமானவன், நல்ல திடகாத்திரமானதாக இருந்ததுனால அவனை தேர்ந்தெடுத்தார்கள். அவனுடைய அரசியல், இராணுவ மைய ஆட்சி, பெலிஸ்தியரை எதிர்த்த போர்கள், தேசிய ஒற்றுமை, ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமை. எங்கே போயிட்டாங்க? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. ஆமென். இன்னைக்கு அதுதான் நடக்குது. இந்த உலகத்தில் உள்ள ஆட்சி தேவனை தள்ளிவிட்டார்கள். இந்தியாவும் தள்ளிட்டு, தமிழ்நாடும் தள்ளிட்டு. நீ நினைக்கிய நல்ல உத்தமர் நமக்கு கிடைச்சிருக்காருன்னா, தேவனை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை முதலாவது விட்டு விட்டார்கள். அதிகார அகந்தை அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமானது. சவுலுக்கு என்ன வந்துட்டு, அதிகாரம் கையில் வந்துட்டு, அகந்த கையில் வந்துட்டு, அதனால் தேவனுக்கு பயப்பட்டு ஆட்சியை நடத்தலை. ஏற்கனவே நான் பார்த்தோம் என்ன நடந்தது என்றால், அந்த எதிரிகளை எல்லாரையும் முகதாட்சியனம் இல்லாமல் கொண்டு பட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்ட பொழுது, அவன் நலமான திடகாத்திரமுள்ள ஆடுகளையும் ராஜாவையும் என்ன செய்தான், அவன் பாதுகாத்து வைத்தான். கர்த்தர் அதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு ஆட்சியாளர்களையும் தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறார். நேபுகாத் நேச்சார் பெருமை உள்ளவனாக, நான் கட்டின என் மகா பாபிலோன் அல்லவான் சொன்னான். தேவன் கவனித்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு அவனுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கி போனது. அல்லேலூயா. கர்த்தர் தூக்கி தூர போட்டார். அதுதான் நடக்கும். அதே அகந்தையும் பெருமையும் சவுலுக்கு வந்தது. கர்த்தர் அவனை தூக்கி தூரப்பட்டார். ஒன்றுக்கும் உதவாத ஆடுகளை மேய்த்து கொண்டு காடுகளின் மத்தியிலே கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று பாடிக்கொண்டே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தானே, அவனைத்தான் ராஜாவாக்கினார். ஆமென். சவுலையும் தாவீதையும் இணைத்து பார்க்கும் பொழுது, பொருத்தி பார்க்கும் பொழுது, சவுல் உயரமானவன், திடகாத்திரமுள்ளவன், சௌந்தரியமுள்ளவன். ஆனால் தாவீது சற்று குள்ளனாக இருக்கிறான். அல்லேலூயா. அவன் காடுகளிலே அந்த வெயிலிலும் மழையிலும் அந்த ஆடுகளை மேய்த்து அவனுடைய சரீரமே கருத்து அருவருப்பாக அளவுக்கு அவன் காணப்படுகிறான். அவனைத்தான் கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டு முடி சூட்டும்படி சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் சொன்னார். ஆகையால் அதிகார அகந்தை சவுலுக்கு வீழ்ச்சி. அடுத்து தாவீதினுடைய அரசியல் பார்க்கிறோம். பாருங்க, இப்போ என்னன்னா அரசியல்னா என்ன அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டிங்களா? அரசியல்னா என்ன? மனிதனை மனிதன் ஆளுகை செய்வது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் என்ன கிடையாது? அரசியலே கிடையாது. தேவனே அவர்களை ஆண்டார். என்றைக்கு மனித தலைமை வருகிறதோ அன்றைக்கு, சொல்லுங்க ஐயா, அதான் மனித தலைமை வரும் பொழுது என்னவாகிறது என்றால், அது முற்றிலுமாக வார்த்தைக்கு புறம்பாக சென்றுவிடும். மனிதனை மனிதன் ஆள்வதற்கு ஒரு காலம் தேவனுடைய சித்தமே கிடையாது. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தான் தள்ளிவிட்டாங்க. கவனிங்க, தாவீதை தேவன் ராஜாவாக முடிசூட்டினார். தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் எனக்கு பிரியமானவன், நான் சொல்லுகிறபடியெல்லாம் அவன் செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் அவனை ஆட்சியில் வச்சார். அவன் என்ன செய்தான்? அவனுடைய முக்கிய செயல்கள் எருசலேமை தலைநகராக மாற்றினான். முதலாவது இயேசு கிறிஸ்து பிறந்த
எருசலேமை அவன் தலைநகராக மாற்றுகிறான், ராஜ்யத்தை ஒன்றுபடுத்துகிறான், வலுவான இராணுவம் அமைக்கின்றான். அவனுடைய ஆட்சி ஆன்மீகமும் அரசியலும் இணைந்ததாக இருந்தது. ஆமென். இங்கே என்ன இருந்தது? மதம் வேறு. மதம் என்பது ஆன்மீகம் அல்ல. இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மதம்தான் ஆன்மீகம் என்று நினைக்கிறார்கள். மதம் என்ற வார்த்தை ஒரு போர்வை என்று பொருள்படுகிறது. மதம் என்றால் போர்வை. என்ன தவறுகள் செய்தாலும் மதத்துக்குள் போய் தன்னை மூடி வைத்துக் கொள்கிறான். அல்லேலூயா. அதுதான் மதம். பொதுவாக மதம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா, யானைக்கு தான் பிடிக்கும். மனுஷனை மதம் பிடிக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் வலுவான இராணுவம், அடுத்தது ஆன்மீகமும் அரசியலும் என்றால் அவன் ஆட்சி செய்தாலும் முதன்மையாக யாரை வைத்திருந்தான்? தேவனையும் அவருடைய வார்த்தையையும் வைத்திருந்தான். அல்லேலூயா. தேவனையும் அவருடைய வார்த்தையும் முன்வைத்து தான் ஆட்சி செய்தான். ஒரு ஆட்சியாளர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் முன்வைத்து ஆட்சி செய்தால் அவருடைய ஆட்சி சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா உன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏன்னா அது வேதம். வானம் பூமி ஒளிந்து போனால் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது. ஆகையால் தேவனை மையமாக கொண்ட ஒரு ராஜ்யம். பார்த்தீங்களா? யாரை கொண்டு? தேவனை மையமாக வைத்த ராஜ்யத்தை அரசாட்சி செய்கிறான் தாவீது. சாலமோனின் ராஜ்யம். அடுத்தது தாவீதுக்கு பிற்பாடு யார் வர்றா? சாலமோன் வருகிறார். தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன். அவருடைய காலத்தில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டது. சர்வதேச உறவுகள், ஆலயத்தினுடைய கட்டிடம். ஆனால் சாலமோனுடைய நாட்களிலே அதிக வரி வசூலிக்கப்பட்டது. கட்டாயமான வேலை திணிக்கப்பட்டது. வெளிநாட்டு அரசியல் திருமணங்கள் போன்ற காரியங்கள் நடந்தது. இதனால் பின்னர் ராஜ்யம் பிளந்தது. ஆமென். அல்லேலூயா. தாவீது தேவனை முன்வைத்து அரசாட்சி செய்தது போல சாலமோன் முழுமையாக தேவனை வைக்கல. அதனால தான் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது. ராஜ்யத்தில் பிளவு. சாலமோனுக்கு பிறகு வடக்கு ராஜ்யம், அதுதான் இஸ்ரேல். தெற்கு ராஜ்யம், அதான் யூதா. ரெண்டு ராஜ்யமாக பிரிந்தது. இஸ்ரேலிருந்து வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என ரெண்டு ராஜ்யமாக பிரிந்தது. ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று யூதா. இந்த யூதா இருக்கிற இடங்கள் தான் இந்த காசா சம்பந்தமான இடங்கள். அடுத்து அரசியல் பலவீனம், உள்நாட்டு பிரிவுகள், விக்கிரக ஆராதனையும் அதிகரிக்க ஆரம்பித்தது. அங்கே என்ன வந்தது? விக்கிரக ஆராதனை. அடுத்து இஸ்ரவேல் அரசு எப்படி உருவானது? ஆபிரகாமிலிருந்து முதலாவது ஆரம்பமாகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொல்கிறார்? ஒரு ஜனத்தை நான் உருவாக்குவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக மோசேயை தேவன் அனுப்பி அங்கிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டனர். ஒரு உடன்படிக்கையை தேவன் செய்தார் சீனாய் மலையில். அப்பொழுதுதான் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளைகள் என்பது சட்டங்கள், லா. அந்த சட்டங்களை நீ பின்பற்ற வேண்டும் என்று தேவன் ஒரு கட்டளைகளை 10 கட்டளைகளை கொடுத்தார். பின்பு மோசேயின் மூலமாக நியாய பிரமாணங்களை எல்லாம் கொடுத்தார். மத மற்றும் அரசியல் அடையாளம் அங்குதான் உருவானது. இதுவே தேவ அரசாட்சி. அதாவது தேவனை முன்வைத்து செய்யக்கூடியதாக அது இருந்தது. தேவ அரசாட்சி என்று பொருள்பட்டது. தேவனே அரசன். சட்டமும் மதமும் ஒன்றாக இருந்தது. சட்டம் என்பது தேவனுடைய வார்த்தை ஒன்றாக இருந்தது. பின்பு கானான் நாட்டில் அவர்கள் குடியேறினார்கள். அல்லேலூயா. ஜோசுவா தலைமையில் பல கோத்திரங்கள் ஒன்றிணைந்தன. ஆனால் மைய அரசு இல்லை.
பின்னர் ராஜ்யம் உருவானது. வெளி எதிரிகளின் அழுத்தத்தால் மையப்படுத்தப்பட்ட அரசு உருவானது. அதுவே சவுல், தாவீது, சாலமோனுடைய காலம். மற்ற உலக அரசியலிலே அந்தி கிறிஸ்து என்பவன் தோன்றுகிறான். அந்தி கிறிஸ்து என்றால் என்ன? 1 யோவான் 2:18 வருகிறது. அதன் பொருள் கிறிஸ்துவுக்கு எதிரானவன், ஆன்டி கிரைஸ்ட். அந்தி கிறிஸ்துங்கிறது தமிழில் அந்த வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது, அது ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்று அர்த்தம். ஏமாற்றும் ஆவி அல்லது அந்த ஏமாற்றக்கூடிய ஒரு தலைவர். பைபிளில் தானியேல், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் போன்ற புத்தகங்களில் இறுதிக்கால அரசியல் சக்திகள் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இறுதி காலத்தில் அரசியல் சக்தி எப்படி உருவாகும், அது எப்படி ஆதிக்கம் செலுத்தும் என்பதை குறித்து எழுதுக. பொதுவான கிறிஸ்தவ விளக்கத்தில் பலர் நம்புவது என்னென்னா, கடைசி காலத்தில் உலகளாவிய அரசியல் தலைவர் வருவார். தனி நபர், ஒரே மனிதன், அதாவது ஒன் வேர்ல்டு, ஒன் ரிலிஜியன், ஒன் ஹெட் தலைவர், ஒரே தலைவர், ஒரே மதம், ஒரே உலக அரசியல் என்பது கடைசி நாட்களில் வரப்போகுது. அதற்கான காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உலகளாவிய அரசியல் ஒன்று தோன்றி அதற்கு ஒரே ஒரு தலைவர் வருவார். அதுதான் அந்தி கிறிஸ்து என்று பொருள்படும். பொருளாதாரம், மதம், அரசியல் ஆகியவற்றை கட்டுப்படுத்த முயல்வார். பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவாங்க, மதத்தை கட்டுப்படுத்துவாங்க, அரசியல் கட்டுப்படுத்துவாங்க. எப்படி அந்த ரோம ஸ்தாபனமானது அவருடைய கொள்கைக்கு உடன்படாதவர்களை அவர்கள் என்ன செய்தாருங்க, கொன்று குவித்தது போல மறுபடியும் அந்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி வரும் பொழுது அதே போன்ற ஒரு நிலை வரப்போகுது. ஆனால் மணவாட்டியே, அந்த அரசு அமையும் பொழுது நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்க போவது இல்லை. கர்த்தர் அதற்கு முன்பாக நம்மை அவர் எடுத்து சென்று விடுவார். அதுக்குத்தான் நாம் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் மிருகத்தின் முத்திரை அங்குதான் வரும். 666 மிருகத்தின் முத்திரை அங்கே வரப்போகிறோம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில். அது என்ன செய்யும்? வாங்கவும் விற்கவும் கட்டுப்பாடு கொண்டு வரும். யார் மிருகத்தின் முத்திரையை தரிக்கிறார்களோ அவர்கள் தான் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். வேறு யாரும் அதை செய்ய முடியாது. உலகளாகிய கண்காணிப்பு போன்ற அந்த அடையாளங்களால் அது விவரிக்கப்படுகிறது. அதுதான் 666 என்ற ஒரு எண். இதனால் டிஜிட்டல் கட்டுப்பாடு, உலக அரசியல் அமைப்புகள் ஒரே உலக அரசு போன்றவற்றுடன் தொடர்பு படுத்துகிறார்கள். என்னென்னா அது எல்லாமே என்ன மயமாக, இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே என்ன மயமாக மாறிக்கிட்டு இருக்கிறது? டிஜிட்டல் மயம் அல்லது கணினி மையம். ஆமென். எல்லாம் டிஜிட்டல் தான். வீட்டிலேருந்து கரண்ட் பில் கட்டலாம், வீட்டிலேருந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம், வீட்டிலேருந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணலாம், வீட்டிலேருந்து ஃப்ளைட்டில் டிக்கெட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் எல்லாமே ஒரு சின்ன மொபைலில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. இப்போ டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பம் மிக மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது, ரொம்ப வேகம். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வரும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம ஆதார் கார்டு இருக்கு இல்லையா? ஆதார் கார்டுன்னா ஏதோ நம்ம ஓட்டர் கார்டு இருக்குது, அடுத்து ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். நீங்கள் எங்கே போனாலும் சரி, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுமா ஆதார் கார்டு வேணும், அல்லது எந்த ஒரு காரியத்துக்கும் என்ன வேணும்? ஆதார் கார்டு வேணும். ஏன்னா ஆதார் கார்டில் நம்முடைய கண்ணனுடைய அடையாளமெல்லாம் அங்கே எடுத்து வச்சு பதிவு பண்ணியிருக்கான். நம்முடைய கண்ணை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதில் உள்ள காரியங்களெல்லாம் வச்சுருக்கிறான். அதனால் வரும் காலங்களில் டிஜிட்டல் மயம் வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய நடவடிக்கைகளையும் அவர்கள் கண்காணிக்க முடியும் என்று இன்னைக்கு அந்த வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்றும் இல்லை, உங்கள் மொபைல் எங்கே இருக்குது அதை மட்டும் நான் கொஞ்சம்
சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன், இங்கேக்குள்ள ஜிபிஎஸ்லேயும் நான் பார்த்துருவேன். நீங்கள் இப்போது ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, இங்கேருந்தே நான் சொல்லிடுவேன் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது மொபைலில். இல்லையே நான் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் இல்லையா, டவுனில் போய் சொல்லாதீங்க, ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் 3வது பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, இங்கேருந்தே நான் கண்டுபிடிச்சிடலாம். ஆமேன். நான் மலேசியா போயிருந்தேன், அங்கேருந்து என்னுடைய சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி பார்த்தேன். எங்கள் வீட்டில் யாரெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, பாஸ்டர் அம்மா வீட்டை விட்டு வெளியே போவாங்க, அங்கேருந்து கேட்டிலேருந்து வருவாங்க, எங்கள் நாய் அங்கே போவோம், எங்கள் பூனை ஓடும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருந்து என்னுடைய மொபைல் ஃபோனில் நான் அதை பார்க்குறேன், நடவடிக்கையை பார்க்குறேன். யாரெல்லாம் சர்ச்சுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வர்றா, யாரெல்லாம் வரல, யாரெல்லாம் அப்சன்ட்டு, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அப்போ தொழில்நுட்பம் மிக மிக வேகமாக வளருது. டிஜிட்டல் அந்த தொழில்நுட்பத்தில் அந்தி கிறிஸ்து ஒரே இடத்துலேருந்து நம்மளை கண்காணிக்க முடியும். அது வரப்போகுது. ஆமென். அப்போ அந்த அரசியலும் மதமும் இணைந்த ஒரு பெரிய அரசாங்கம் அமைய போகிறது. கவனிங்க. ஆகையால் பல்வேறு விளக்கங்கள் அதில் இருக்கிறது. நேரடி அரசியல் விளக்கம், அடையாளம். அதனால் எல்லா கருத்துக்களையும் நாம் பார்க்கும் பொழுது ரோம பேரரசு ஆரம்ப கிறிஸ்தவம், ரோமன் எம்பையர் காலத்தில் தான் இயேசு பிறந்தார். இயேசு பிறக்கும் பொழுது யாருடைய ஆட்சி இருந்தது? ரோமர்களின் ஆட்சி. இந்த ரோமர்களின் ஆட்சியை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா தானியேல் 70 வாரத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே ராஜா ஒரு சிலையை பார்க்குறான். அந்த சிலையினுடைய தலையாக இருக்கக்கூடியது பொன்னான அந்த தலை நேபுகாத் நேச்சார். நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதிலிருந்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், அடுத்து ரோம சாம்ராஜ்யம், இப்படியே வந்த பொழுது ரோமர்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது தான் இயேசு பிறக்கிறதை நம்ம பார்க்குறோம். ரோம பேரரசனுடைய அந்த தன்மையை பாருங்க. உலகின் பெரிய ஒரு அரசியல் சக்தி ரோம அரசாங்கம் தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்தியா கடனில் இருக்கு. பல கோடி, லட்சக்கணக்கான கோடிகள் கடனில் இருக்கு. தமிழ்நாடு 10.5 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னு இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல்வாதிகள். எல்லாமே கடனில் இருக்கு. ஆனால் கடனே இல்லாத ஒரு நாடாக விளங்குமானால் அது ரோம பேரரசு மட்டும்தான். நல்ல கவனிங்க. அது யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா பைபிள்லே சொல்லுது, செல்வ செருக்காக இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் அது. அமெரிக்காவும் போச்சுது, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி. ரஷ்யா யுத்தத்தில் வீழ்ச்சி, உக்ரைன் வீழ்ச்சி, சீனா வீழ்ச்சி, எல்லா நாடுகளும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு கத்திரிக்காய் வாங்க முடியல, 70 ரூபா 80 ரூபா ஒரு கிலோ. ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய்க்கு நான் காய்கறி வாங்குறேன் எங்கள் வீட்டுக்கு. ஆமேன். எல்லா விலையும் கூடி போச்சு. பெட்ரோல் விலை 10 நாட்களில் 3 முறை ஏற்றிட்டாங்க. பெட்ரோலில் ஏற்றினா, டீசலில் ஏற்றினா வாகன செலவு கூடும், விலைவாசி கூடும், போயிட்டே இருக்கு, விண்ணுக்கு போயிட்டுருக்கு. இந்த பொருளாதாரத்தில் எல்லா நாடுகளும் கடனில் இருக்கு. ஆமென். ஆனால் அந்த ரோம பேரரசை பார்த்தீங்கன்னா செல்வம் கொழிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது என்று பைபிளில் எழுதியிருக்கிறது. ஆமென். ரோம பேரரசு ஆரம்பம் கிறிஸ்தவம். பாருங்கள், உலகின் பெரிய ஒரு அரசியல் சக்தி, வலுவான இராணுவம், சட்ட அமைப்பு, சாலை மற்றும் வர்த்தக வளர்ச்சி. இயேசு ரோம ஆட்சிக்குள் வாழ்ந்தார். அப்போது யூதர்கள் ரோமரின் கீழ்தான் இருந்தார்கள். யூதர்களும் யாருடைய ஆட்சிக்குள்ள இருந்தாங்க? ரோமருடைய ஆட்சிக்குள்ள தான் இருந்தாங்க. அதிக வரி, அரசியல் பதற்றம். சில யூதர்கள் மேசியா வந்து ரோமரை வீழ்த்துவார் என்று எதிர்பார்த்தார்கள். இயேசு பூமியில் இருந்தது, ஆண்டவரே இக்காலத்திலேயா அந்த ராஜ்யத்தை தேவன் திரும்ப கொடுப்பார் என்று ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க.
அப்போ ரோம பேரரசு இருக்கிற காலம் அடிமைத்தனமாக இருந்தார்கள். ஆனால் இயேசு வந்து தங்களை விடுவிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆன்மீக ராஜ்யத்தை அவர் அறிவிக்கிறார். அவர் வேறொரு ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரார். என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என்னுடைய ராஜ்யம் இனி வரப்போகிறதாக இருக்கிறது. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதாக இருந்தால் என் சீசர்கள் எனக்காக போராடி இருப்பார்களே. பார்த்தீங்களா? கவனிங்க. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய இருந்தால் என் சீசர்கள் எனக்காக என்ன செய்வாங்க? போராடி இருப்பாங்க. ஆனால் என்னுடைய ராஜ்யம் இங்கே இல்லை, என்னுடைய ராஜ்யம் வரப்போகிறதா இருக்கிறதுன்னு இயேசு சொன்னார். அதனால்தான் சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன ஜெபம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிறது. அங்குதான் நாம் வாழப்போகிறோம் என்பதில் நாம் உறுதியாக இருந்து வார்த்தைக்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டிய ஒரு நேரம். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ஒரு ராஜ்யத்தை தான் சொன்னார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவப்பட்டால் அவனுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கப்பட்டான். அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு. இந்த ராஜ்யம் இல்லை, இந்த உலக ராஜ்யம் இல்லை. ஆமென். இந்த உலக ராஜ்யம் என்னோடது கிடையாதுன்ட்டார். ஏன்னா உலகத்துக்கு அதிபதி யாரு? சாத்தான். அப்போ உலகத்தில் எந்த ஒரு ஆட்சி அதிகாரமும் இருக்குமானால் அது யாருக்கு கீழே இருக்கிறது? நல்லா கவனிக்கணும், சாத்தானுக்கு கீழே தான் இருக்கிறது. அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும் சரி, அது சாத்தானுக்கு கீழே தான் இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்களை எல்லாம் காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் என் கால்களில் விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் நான் என்ன செய்வேன்? உமக்கு தருவேன் அப்படின்னா அந்த உலகத்து ராஜ்யம் யாருக்குள்ளதுங்க? சாத்தானுடையது. சாத்தானுடைய ராஜ்யம்தான் அந்த உலகத்தில் இருக்கிறது. இயேசுவை சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி இதோ வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்றார். அப்போ உலகத்தின் அதிபதி யாரா இருக்கிறான்? முத இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருந்தது ஆதாமும் ஏவாளும். ஆதாம் தான் ராஜா, ஏவாள் தான் ராணியாக இருந்தாங்க. ஆனால் சாத்தான் நயவஞ்சகமாக அவர்களை தேவனுடைய வார்த்தையை விட்டு விலக்கி பாவத்துக்குள் வீழ்த்தி அவன் இந்த உலக ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டான். அல்ல, உலகத்தில் யார் ஆட்சி செய்தாலும் அது பிசாசனுடைய ராஜ்யமே. நல்லா கவனிங்க. அவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லது, இவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லது, எல்லாமே பிசாசின் ராஜ்யம் தானே. யார் வந்தா என்ன? ராம வந்தாலும் பிசாசி ராஜ்யம் தான், ராவணன் வந்தாலும் பிசாசின் ராஜ்யம் தான். யார் வந்தாலும் அதுதான். உடனே சொல்லிடக்கூடாது அவர் வந்து சாதிச்சிருவார், இவர் வந்து பாதுகாப்பு கொடுத்துருவார், அதை செய்வார். இன்னும் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நீதி என்பது நியாயஸ்தலத்திலேயே இருக்காது. பைபிள் சொல்லுது, நியாயஸ்தலத்தில் கூட என்ன இருக்காதான்? நீதி இருக்காதான். எங்கேயுமே நீதியை பார்க்க முடியாது. அதனால் அந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்களை மறந்துடுங்க. புரியுதா? அல்லேலூயா. நம்மை ஆளுகிறவர் ஒரு இருக்கிறார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க. ஆரம்ப கிறிஸ்தவர்கள் சந்தித்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரோம அரசு, சீசர் தான் ஆண்டவர். இயேசுக்கு சீடர் ஆனவர்கள் எல்லாமே ஆண்டவர் என்று அழைக்கப்பட்டார்களாம். பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் அவர்கள் மிகவும் கனப்படுத்தினார்கள். அவர்களுக்கு சொர்பங்களை செய்து வழிபடவும் வைத்து திருவிழாவும் கொண்டாடினார்கள். ஆமென். இதெல்லாம் நமக்கு தெரியாமல் தானே செய்தோம். ஒரு காலத்தில் நம்ம சப்பரம் தூக்கலையா? ஒரு காலத்தில் அந்த சொர்ப வழிபாட்டுக்கு போகலையா? அந்த கர்த்தர் உலகத்தோடுக்கு முன்பாக நம்மை முன்குறித்தபடினால் நம்மை அவர் இழுத்து கொண்டார். அநாதி சிநேகத்தால் உன்னை நான் இழுத்து கொண்டேன். ஆமென்.
ஆனால் கிறிஸ்தவர்கள் சீசர் தான் ஆண்டவர். ஆனால் கிறிஸ்தவர்கள் சொன்னால் இயேசுவே ஆண்டவர் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் இன்னைக்கு கத்தோலிக்க ஸ்தாபனம் போப்பு தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். தெரியுமா தெரியாதா? அதனால தான் அவர் பேர் போப்பு ஆண்டவர். போப்பு தான் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய 140 கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிறு கூட்டம் மணவாட்டி இருக்கிறாள், அவள் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். ஆமென். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு காலம் மனிதர்களை தலைவராக என்ன செய்ய மாட்டார்கள், சபையிலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உலகத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆமென். ஆகியால் கவனிங்கள், அரசியல் சாதகம் துன்புறுத்தல் உருவானது. ரோம பேரரசில் துன்புறுத்தல் உருவானது. நீரோ என்ற கொடுங்கோல் ஆட்சி செய்த ஒரு மன்னன் ரோம் தீப்பற்றி எரியும் பொழுது அவன் காலுக்கு மேலே காலை உட்கார்ந்து போட்டுக்கொண்டு பிடில் வாசித்து கொண்டிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அவ்வளவு மோசமான மன்னர்கள் ஆட்சி இருந்தது. ஆமென். இன்னைக்கு ஒவ்வொரு காட்சியும் தமிழ்நாட்டுக்குள்ளே மன்னராட்சியை ஒழித்து விட்டோம், மன்னராட்சியோட இது மன்னராட்சியே கிடையாதுங்க. இது எல்லாமே பிசாசின் ஆட்சி தான். என்ன மன்னராட்சி? நீங்களே சொல்லுவாங்க, நாங்கள் மன்னராட்சியை ஒழித்து விட்டோம்னா நீ யாரு? உலகத்தையே ஆளுகிறது பிசாசு தானே. எங்க பைபிள் அப்படி தானே சொல்லுது. ஆமென். எந்த ஆட்சி போனாலும் எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு காலம் வரும். வெளிப்படுத்தல் 11:15 வசனத்தில் 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்களாயின. அது கொஞ்சம் காலம் இருக்குது. அது வரைக்கும் நீ யார் வேணாலும் வா, யார் வேணாலும் போ, யார் வேணாலும் ஆட்சி செய்ய, என்ன வேணாலும் சரி, பஸ்ஸை ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி தான், பஸ்ஸுக்கு 50 ரூபா போட்டு வாங்கினாலும் சரி தான், எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா எங்களை போஷிக்கிற ஒருவர் இருக்கிறார் பரலோகத்தில். ஆமென். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா இருந்திருக்கிறார். உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உணவுக்காக நீங்கள் கவலைப்படுகிற அஞ்ஞானிகள் இதை நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு இவைகளெல்லாம் தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். ஆமென். அந்த கேரித்து ஆற்றாண்டையில் போய் பசியினால் வாடிக்கொண்டிருந்த பொழுது அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு அரசாங்கமாக பணம் கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தது தேவன். காகங்களை கொண்டு அவர்களை போஷித்தார். இன்றைக்கு நீங்கள் உண்மையான கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்தால் அரசாங்கத்தையே மறந்துருங்க. உங்களுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கு. அது என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய ஒரு சந்தோஷம். ஆமென். இது தேவனுடைய ராஜ்யம் அங்கே என்றும் இங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. லூக்கா 17:21 அப்படி சொல்லுது. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு. நம்மை ஆளுகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதை தான் அந்த பாட்டு பாடணும். ஆளுகை செய்கிறவரே. கவனிங்க. ஆகியால் கொடிய மன்னன் ஆட்சி செய்தான். பல கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், தீயில் எரிக்கப்பட்டனர், சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்டனர். பின்னர் ஒரு பெரிய மாற்றம். கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னன் அந்த கிறிஸ்தவத்தை கொஞ்சம் ஆதரிக்க ஆரம்பித்தான். கிறிஸ்தவத்தை ஆதரித்த பிற்பாடு அவன் என்ன செய்தான்? கிறிஸ்தவம் என்பது சட்டப்பூர்வமானது. இதெல்லாம் பாருங்க, இன்னைக்கு சொல்லுவாங்க எல்லாரும், எங்கள் ரோமன் கத்தோலிக்க சபை தான் ஆதி திருச்சபைங்கிறாங்க. இல்லையா, 325ஆம் ஆண்டில் தான் வந்தது. சரித்திரம் இருக்கிறது. கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவை நீ வாசித்து பாருங்க. ஆமென். அது வரைக்கும் கடைசி அப்போஸ்தலன் மதிக்கும் வரைக்கும், அதற்கு பின்பும் கூட அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். ஆமென். ஆனால் இது என்னவாகிவிட்டது? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று மாற்றப்பட்டு விட்டது. அது இந்த மன்னனுடைய ஆட்சி காலத்தில். கான்ஸ்டன்டைன் என்ற மன்னன் கிபி 325ஆம் ஆண்டில் நிசாயா ஆலோசனை சங்கம் என்ற ஒரு சங்கத்தை அமைத்து
அந்த ஆலோசனை சங்கத்தில் தான் கிறிஸ்தவம் என்பது நம்முடைய நாட்டுக்கு சட்டபூர்வமானது என்று கொண்டு வந்தான். அப்படியானால் அதற்கு முன்னால் அது என்னவா இருந்தது? வாய் திறந்து சொல்லுங்க, புரியலன்னா சொல்லித்தாரேன். அதுக்கு முன்னால் என்னவா இருந்தது? வச்சுடா ஏங்க, ரோம பேரரசு அதுக்கு முன்னால் என்னவா இருந்தது? இன்னும் கண்டுபிடிக்கல. அஞ்ஞான ரோமாபுரியாக இருந்தது. அவர்கள் பறவைகள். ரோமர் 1:24 வாசித்து பாருங்க. அப்படியே தேடுறீங்க, கண்டுபிடிக்க முடியாது. ரோமர் 1 இருக்கு வசனம். ரோம கத்தலிக்கு உருவாக முன்பாக அது என்னவாக இருந்தது என்று வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 1 நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே இல்லை நான் சொன்ன வசனத்தை நீங்க எடுக்கல. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அறிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவருக்கொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துவதற்காக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை தொழுது சேவித்தார்கள். பாருங்க, அவங்க யாராக இருந்தாங்க? இந்தியாவை போல ஒரு அஞ்ஞான ஒரு ரோமாபுரியாக இருந்தது. கான்ஸ்டன்டைனுடைய ஆட்சியின் காலத்தில் தாங்க கிறிஸ்தவம் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கிறிஸ்தவம் சட்டப்பூர்வமாக மாற்றப்படுகிறது. அது வரைக்கும் பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், வீனஸ் தேவதைகள் எல்லாம், அந்த நிம்ரோத்து எல்லாத்தையும் அவங்க வணங்கிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அது உண்மையான திருச்சபை அல்ல. உங்கள் சொந்த பந்தம் யாராவது அந்த ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்துக்குள்ளே இருந்தால் முதல்ல அவங்க கையை பிடிச்சி வெளியே கூட்டுவாங்க. ஆமேன். அந்த 2 தூதர்களையும் லோத்தையும் லோத்தனுடைய பிள்ளைகளையும் கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து விட்டது போல முதல்ல வெளியே கூட்டுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பரவாயில்லைன்னீங்கன்னா ஒரு நாள் தேவன் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. உண்மையான அன்பு இருந்தால் சத்தியத்தை சொல்லி அவங்கள வெளியே கொண்டு வாங்க. ஆமேன். நாம் அதைத்தான் செய்யணும். ஆகியால் கவனிங்களே, சிருஷ்டிகரை தொழுது சேவித்தாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்டவர். சரி, கவனிங்க. இந்த அரசனுடைய காலத்தில் கிபி 312 325, அல்லேலூயா, அந்த காலகட்டத்தில் தான் கிறிஸ்தவம் என்பது ரோம் நாட்டில் சட்டபூர்வமாக்கப்பட்டு அதுக்கு பேர் ரோமன் கத்தோலிக் என்ற பெயர் வந்தது. ஆனால் ஆதி திருச்சபை எருசலேமில் மேல் வீட்டறையில் பரிசுத்தனுடைய வல்லமையோடு கூட எழும்பினது. அதுதான் ஆதி திருச்சபை. இது ஆதி திருச்சபை கிடையாது. ஆமேன். ஆகையால் கிறிஸ்தவம் என்பது சட்டபூர்வமானது. பின்னர் ரோம பேரரசின் முக்கிய மதமாக மாறியது. அந்த கிறிஸ்தவம் என்பது ஒரு வழியாக இருந்தது. அதன் பிற்பாடு என்னவாக மாறிட்டு மதம் என்று கொண்டு வந்ததே இந்த ரோமன் கத்தோலிக் தான். கிறிஸ்தவம் மதம். நமக்கும் மதத்துக்கும் என்ன கிடையாது, சம்மதம் கிடையாது. யாராவது உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், நீங்கள் யார் அப்படின்னா நான் கிறிஸ்தவன் மட்டும் சொல்லுங்கள். அதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க. நான் கிறிஸ்தவன் தான், ஆனால் ஆர்சி. நான் கிறிஸ்தவன் தான், நான் பெந்தகோஸ்தே. நான் கிறிஸ்தவன் தான், மாரநாதா. நான் கிறிஸ்தவன் தான், என்னது சிபிஎம். இந்த கதையே இருக்கக்கூடாது. நீ கிறிஸ்தவனா இல்லையா, அதுதான் கேள்வி. ஆமேன். ஒன்று கிறிஸ்தவனாக இருக்கணும், இல்லைன்னா நான் கிறிஸ்டியனாக இருக்கணும். ரெண்டையும் ஒன்றும். அல்லேலூயா. அதுதான் காரியம். நமக்கு எதுவுமே கிடையாது, எந்த பிரிவுகளையும் கிடையாது. திருச்சபை பாருங்கள், அது முக்கிய மதமாக, கிறிஸ்தவம் என்பது மதம். இங்கே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் மதம் மாற்றுறாங்க. நாங்கள் மதம் மாற்றவே கிடையாது. உன் மனம் மாறினாத்தாம்பா நீ குடிகாரனாக இருக்கிறதுல மனம் மாறு, பாவ செயல்கள் இருந்து மனம் மாறுன்னு தான் சொல்லுகிறோம் இல்லையா. என்ன செய்கிறதில்ல, நாங்கள் மதம் மாற்றுவதே இல்லை.
மதம் மாற்றனா மதத்துக்கு போகணும் நீங்கள். இதுவே திருச்சபை மற்றும் அரசியல் இணைப்பு ஆரம்பமான முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. அரசியலும் மதமும் எப்போ இணைகிறது? கான்ஸ்டன்டைனுடைய அரசனுடைய காலத்தில் தான் ரெண்டு இணையுது. கான்ஸ்டன்டைன் ஒரு ராஜா, அவன் பெரிய ஆட்சியாளர். அவன் மதத்தை அங்கு கொண்டு இணைத்து, அரசியலையும் மதத்தை இணைத்து உலகம் முழுவதும் 140 கோடிக்கு அதிகமான ஜனங்களை அந்த மதத்தில் இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நமக்கும் அதுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. கடைசியாக பைபிளுடைய வரலாற்றில் நம்ம பார்க்குறோம், அரசியல், மதம், ராஜ்யங்கள், உலக ஆட்சிகள் மிகவும் இணைந்துள்ளன. மைய செய்தி என்னவா இருக்கிறது? மனித அரசுகள் நிலையற்றவை. எந்த அரசு வந்தாலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நிலையான ஆட்சியை தருவோம். நீ எத்தனை தடவை சொன்னால் சரி, ஆண்டவர் அங்கே இருக்கிறார். ஆமென். உண்டான அதிகாரம் எல்லாம் தேவனாலே அன்றி உண்டாகவில்லை. தேவன் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு பயந்து ஒழுங்கா ஆட்சி பண்ணலைன்னா குடுமி பிடிச்சி தூக்கி தூர போட்டுருவார். ஆமென். சும்மா விளையாட்டு இல்லை. ஆமென். தேவனுக்கு பயந்து ஆட்சி செஞ்சா ஒருவேளை அந்த ஆட்சி நீடிக்கலாம். அல்லேலூயா. அதுதான் நடந்தது. ஆகையால் மனித அரசுகள் நிலையற்றவை. தேவனுடைய நீதியும் ராஜ்யமும் நிலையானது. தேவனுடைய ராஜ்யம்தான் நிலையா இருக்கும். பாருங்கள், கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து தானியேல் கண்ட சிலையினுடைய பாதத்தில் மோதி அதை நொறுக்கி போட்டது. ஆகையால் எல்லா அரசியல், மதம் எல்லாமே நொறுங்கி போகக்கூடிய ஒரு நேரம் வரும். ஆமென். அதை நொறுக்கி போடும். பைபிளில் இருக்கு, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருக்கு. அது மேதிய பெர்சிய ராஜ்யம், அது நெபுகாத்நேச்சருடைய ராஜ்யம், அது மகா அலெக்சாண்டருடைய ராஜ்யம், அது ரோம ராஜ்யம். இது அத்தனையும் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையின் பாதத்தில் மோதி அத்தனை ராஜ்யத்தையும் நொறுக்கி போடும். ஆனால் வாசிங்க, தானியேல் புத்தகத்தில் அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் இல்ல அந்த தலையில மோதுனது மட்டும் படிச்சா போதும். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதவை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால், சிலையில் மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. ஆமென். அதுதான் நிலையான ஒரு ராஜ்யம். அதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். இந்த பூமியில கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அது பூமியெல்லாம் நிரம்பும். எல்லா அரசியலும், எல்லா மதமும் எல்லாமே ஒழிந்து போகும் என்று பைபிளில் தெளிவாக இருக்கு. இந்த உலகத்தில் எந்த கட்சியில் போய் சேர போறீங்க? எல்லாமே நொறுங்க போத. எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போறீங்க? எல்லாமே நொறுங்க போகுத. ஆனால் அழியாத ஒரு ராஜ்யம் இருக்கிறது, கிறிஸ்துவின் ராஜ்யம். சிலையின் மோதின அந்த கல்லோ வென்றால் பூமியெல்லாம் பரவி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு ஆட்சியாக அது இருக்கும். ஆமென். அதுதான் முக்கியம். தேவனுடைய நீதியின் ராஜ்யம் நிலையான ஒரு ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படும். நாம அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க. அரசியலும் மதமும் மனித சமுதாயத்தின் இரண்டு பெரிய அமைப்புகள். இவை இரண்டும் பல நேரங்களில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு செயல்பட்டுள்ளன. ஆனால் அவற்றின் நோக்கம் வேறுபடும். அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்பது ஒரு நாடு அல்லது சமுதாயத்தை ஆளும் முறை. புரியுதா? அரசியல் எங்கே ஆரம்பிச்சது? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அரசியல் ஆரம்பித்தது சவுல் ராஜாவை
ராஜாவாக ஸ்தாபித்தது தான், மனித தலைமையை கொண்டு வந்தது தான் அரசியல். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஒரு நாடு அல்லது சமுதாயத்தை ஆளும் முறை, சட்டம், நிர்வாகம், மக்கள் நலன், அதிகாரம் போன்றவற்றை பற்றியது. மதம் என்றால் என்ன? மதம் என்பது மனிதன் மற்றும் கடவுள் பற்றிய ஒரு நம்பிக்கை, ஒழுக்கம், ஆன்மீகம், வாழ்க்கை நெறி பற்றியது தான் மதம். அரசியலுக்கும் மதத்துக்கும் உள்ள சம்பந்தம் ஒழுக்க நெறி வழங்குவது மதம். பல அரசியல் தலைவர்கள் நீதிமுறை, கருணை, சமத்துவம், மனிதநேயம் போன்ற மத போதனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். எதனால் பாதிக்கப்படுறாங்க? நீதிமுறை, கருணை, சமத்துவம், மனிதநேயம் போன்ற மத போதனைகளினால் அரசியல்வாதிகள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால தான் அரசியல்வாதி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கூட பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, ஒரு கணத்தில் அடித்தா மறுபடியும் இது அப்படி இல்லையே. ஒரு ஆட்சியை தூக்கி எறிவான், இன்னொரு ஆட்சி வரும், இந்த ஆட்சியை அவனை பழி வாங்கும், அவன் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளும். பாரு, இவன் ஆட்சிக்கு வருவான், யாரெல்லாம் நம்மளை பழி வாங்கலாம் அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு அவனை பழி வாங்குவான், மாற்றி மாற்றி பழி வாங்கிட்டு இருப்பான். மக்களே, உங்களுக்கும் எனக்கும் எந்த நன்மையும் கிடையாது. அவன் சொத்து கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுருக்கான். ஆமேன். அரசியலுக்கு வர்றதே சம்பாத்தியம் பண்ணதுக்கு தானே வராங்க. இல்லை மக்களுக்கு நன்மை செய்யணும்னா அரசியலுக்கே போக வேண்டாமே, நேர ஏழை எளிய ஜனங்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு 10 பேரை கூப்பிட்டு 10 பேருக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க, ஒரு 10 பேருக்கு சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கிடுங்க. இது மக்களுக்கு செய்கிற நன்மை. அது தானே. அரசியலுக்கு வந்து தான் நன்மை செய்யணுமா? இல்லை, அவன் சம்பாத்தியம் பண்ணக்கு தான் வரான். நல்லா கவனிங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லா அரசியல் தலைவர்களையும் எடுத்து பாருங்கள், அவெல்லாம் கோடீஸ்வரன். நம்மளை மாரி பிச்சைக்காரன் நினைக்கலையும். அல்லேலூயா. அதனால் இந்த முறைகள் அந்த அதாவது மத சம்பந்தமான இந்த ஒழுக்க முறைகள், நெறிகள், இது அரசியல்வாதியை பாதிக்கும். அதனால் இவன் என்ன செய்வான்? அங்கே ஒரு கும்பிடு, இங்கே ஒரு கும்பிடு, போன இடத்துல அங்கே உனக்கு ஒரு கும்பிடு, உங்கள் அப்பனுக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கும்பிடு போட்டு போயிடுவான். நான் எந்தமும் கதமும் கிடையாது அப்படின்றான். ஏன்னா அப்போ தான் நீ சம்பாதிக்க முடியும். நீ அங்கங்கே சாஸ்திராங்க விழுந்து கும்பிட்டா தான் என்ன செய்ய முடியும்? நீ சம்பாதிக்க முடியும். அரசியல்வாதி நேர்மையாகவே இருக்க முடியாது, ஞாபகம் வச்சுடுங்க. ஆமேன். ஆகையால் இந்த போதனைகள், நீதிமுறை, மனிதநேயம், இதெல்லாம் அரசியல் தரவுகளை பாதிக்கிறது. ஆகையால் மகாத்மா காந்தியை பற்றி கூட சொல்லியிருக்கு பாருங்க. மகாத்மா காந்தி ஒரு அரசியல் நோக்கராக இருந்தாலும் அரசியலில் அவர் எதை பயன்படுத்தினார் என்றால் அகிம்சை வழியை தான் பயன்படுத்தினார். அறவழி, அன்பு வழி, அகிம்சை வழியை மட்டும்தான் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அதாவது உலகம் முழுவதும் இன்றைக்கி மகாத்மா காந்தியை இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதையும் போற்றுகின்ற ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிறார். இதே போல் ஒரு நபர் இந்தியாவில் எங்கேயாவது பிறக்க முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டான் ஒருத்தன். தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? தெரியுமா தெரியாதா? இல்லை, எங்கள் ஊர்லலாம் யாரும் சுட்டு கொள்ளலை. கோட்ஸே என்று சொல்லப்படுகிற ஒரு RSS தீவிரவாதி தான் அவரை சுட்டு கொண்டான். ஒரு மதவாதி சுட்டு கொண்டான். தெரியுமா உங்களுக்கு? சரித்திரத்தை பாருங்க. மதவாதியாகிய அவன் தான் என்ன செய்தான்? ஏன்னா இந்த அகிம்சை மொழி அவனுக்கு பிடிக்காது, அகிம்சை முறை அவனுக்கு பிடிக்காது, அன்பு வழி பிடிக்காது, அறவழி பிடிக்காது. மகாத்மாதியை சுட்டு கொண்டான். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் இருந்து கொண்டான். அவர் என்ன சொன்னார்? அன்பு போதிச்சார். சுதந்திரம் வாங்கணும்னு சொல்லி அவர் பாடுபட்டார். அதுலேயும் ஒரு மத தீவிரவாதி அவரை என்ன செய்தான்? சுட்டு கொண்டுட்டான். சுட்டு கொண்டவன தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு. தெரியுமா இந்தியாவில்? அல்லேலூயா. அப்போ மதம் அங்கே இருக்குது பாருங்க. மத சம்பந்தமான அந்த ஒழுக்க முறைகள் அரசியல்வாதிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவன் சம்பாதிக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்தது கவனிப்போம். மார்ட்டின் லூத்தர் கிங் ஒரு கிறிஸ்தவர். மார்ட்டின் லூத்தர் கிங்கை நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அவரும் கூட கிறிஸ்தவ அடிப்படையில் சமத்துவ போராட்டம் நடத்தினார். மார்ட்டின் லூத்தர் கிங்குடைய வரலாறு எடுத்து பாருங்க.
எப்படி மகாத்மா காந்தி ஒரு பெரிய மனிதனாக காணப்படும், அதே போல் மார்ட்டின் லூத்தர் கிங் கிறிஸ்தவ முறையில் இருந்து கொண்டு கிறிஸ்துவை நேசித்து கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி அவர் என்ன செய்கிறார் என்றால் சமத்துவ போராட்டத்தை கொண்டு வந்தார். ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு இருக்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கி தமிழகத்தில் எதிர்ப்பு கொண்டு வந்திருக்காங்க. சனாதன என்ற முறை அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஏன் சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி அநேகருக்கு சனாதனம்னா கிடையாது. சனாதனம் என்பது இந்துக்களையே குறிப்பது அல்ல, அது ஏற்ற தாழ்வுள்ள மனித மக்களை குறிக்கின்ற ஒரு காரியம். நான் வேணா விலாவாரியாக எடுத்து தரேன், சனாதனம்னா என்னன்னு நான் எடுத்து தர முடியும் உங்களுக்கு. அல்லையா, அவ்வளோ தொழில்நுட்பம் இன்டர்நெட்டில் வந்துடுச்சு. ஆமென். ஏற்ற தாழ்வு இருக்கிற உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அதுக்கு அடுத்த ஜாதி அப்புறம் கடைசி ஜாதி அது இருக்கக்கூடாது என்பது தான் இன்றைக்கு சமத்துவம் என்பதை அவர் நடைமுறையில் கொண்டு வந்தது தான் மார்ட்டின் லூத்தர் கிங் என்பவரானார். அல்லேலூயா. அதனால தான் ஆங்கிலேயர் மாத்திரம் நம்ம நாட்டில் ஆட்சி செய்யலைன்னா சிறுபான்மை இன மக்களுக்கு கல்வியே கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. குனியக்கூடாது, யாரும் குனியக்கூடாது. குனிஞ்சிங்கன்னா நான் அவங்கள நம்பவே மாட்டேன். வசனம் பிரசங்கிக்கும் பொழுது நேரம் இங்கே தான் பார்க்கணும். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, என்ன சொன்னால் அதான் பிரசங்கம் தடப்பட்டுன்னா நீங்கள் குனிஞ்சிங்கன்னா பிரசங்கம் தடப்படும், தூங்குனீங்கன்னா பிரசங்கம் தடப்படும். ஆவிக்குள்ளாக இருக்கணும். புரியலை? சிறுபான்மை அந்த கல்வி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க. அது ஆங்கிலேய முறையில் வந்ததுனால தான் இன்றைக்கி பெரிய பெரிய ஆர்எஸ்எஸ்ல மதவாத தலைவர்கள் எல்லாமே கிறிஸ்தவ கல்லூரிகளில் பயிற்சி பெற்றவர்கள். ஆமே, படிக்கும்போது நல்லா தான் இருந்தான், இப்போ மாறிட்டான். யாரையா ஏமாற்ற பார்க்குற? உன் அரசியலும் மதத்தை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவனை ஏமாற்ற முடியாது, உலகத்தாரை ஏமாற்றலாம். கிறிஸ்தவனுக்கு பைபிள் தெரியும். அல்லேலூயா. மதம் மக்கள் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்களின் நம்பிக்கையை அரசியல் கட்சிகள் சில நேரங்களில் பயன்படுத்துகின்றன. மக்கள் எதை மேலும் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அங்கே தான் எந்த சாமியை போய் அதிகமாக மக்கள் கூட்டம் கூட்டமாய் போய் கும்பிடுறாங்களோ இந்த அரசியல்வாதி அங்கே போய் அவனும் கும்பிட போயிடுவான். தெரியுமா உங்களுக்கு? லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுற ஒரு இடமா இருந்தால் இவரும் அங்கே போய் வேஷம் போடுவார். வேஷம், வெறும் வெளி வேஷம். அவனுக்கு பக்தியும் கிடையாது, ஒரு மண்ணாக்கிட்டையும் கிடையாது. அவனுக்கு தேவை மக்களை கவரணும். இன்றைக்கி மக்கள் ஏமாளிகள். நான் சொல்ல போனால் இன்னும் ஏமாளிகளாக இருக்கிறாங்க. இந்த மேற்படியான கவர்ச்சிகளை பார்த்து ஏமாந்துடுறாங்க. ஏமாறாதங்க பிரியமானவர்களே, நீங்கள் தெளிவுள்ளவருங்க. பைபிள் சொல்லுது, உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகையால் அரசியல் கட்சிகள் எது இருந்தாலும் சரி, மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வண்ண வழி உண்டோ அதையெல்லாம் செய்கிறார்கள். காரணம், அவங்களுக்கு பணம் வேணும். மக்களுக்கு நன்மை செய்து வந்தால் உங்களுக்கு சொத்து எதுக்கு? எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுங்க. கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களான்னு நான் கேட்கேன். கொடுக்க மாட்டானே. அவன் தான் பினாமி பேர்லேயும் நிச்சயம்தான் சொத்து வாங்கியிருந்தானே. அல்லேலூயா. அரசியல்வாதை பற்றி நல்லா புரிஞ்சுடுங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் மத அடிப்படையிலான வாக்குகள், மத அடிப்படையிலான வாக்கள், எந்த மதம் மக்கள் நிரம்பி இருக்கிறாங்க, எதை நம்புகிறாங்களோ அங்கே இவர் வேஷம் போட்டு போனால் அந்த மக்களுடைய வாக்குகள் எல்லாம் வாங்கிடலாம் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லலைங்க, அந்த காலத்திலே இருக்குது அது. ஆமென். இஸ்லாமியர்களுக்கு தகுந்தால வேஷம் போட்டால் இஸ்லாமியர்களுடைய வாக்கை வாங்கிடலாம். இந்துக்களுடைய அந்த அவங்க தந்தால போயிட்டா அதை வாங்கிடலாம். கிறிஸ்தவனுக்கு தகுந்தால கோயிலில் போய் முழங்கால் போட்டாச்சுன்னா கிறிஸ்தவ வாக்கு பூரா விழுந்துடும். இவனுக்கு பக்தியும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. அல்லேலூயா. எந்த மக்கள் மத சம்பந்தமான அந்த அரசியல் செய்கிறவர்கள் இவர்கள் தான். புரிஞ்சுக்கிடுங்க.
ஆமென். ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. மக்களின் நம்பிக்கையை அரசியல் கட்சிகள் சில நேரங்களில் பயன்படுத்துகின்றன. இதனால் மத அடிப்படையிலான வாக்குகள், மத உணர்ச்சி, அரசியல், சமூக பிரிவுகள் அதனால் உருவாகலாம். சில நாடுகளில் மதமும் அரசும் ஒன்றாக இருக்கும். சில நாடுகளில் மத சட்டமே அரசியல் சட்டமாக இருக்கும். பொதுவாக இங்கே பார்க்குறோம், ஈரானை பார்க்குறோம். ஈரான் இன்னைக்கு இஸ்ரேலை எதிர்த்து, இஸ்ரேல் நாட்டையும் அமெரிக்காவை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற இந்த ஈரானை பார்த்திங்கன்னா அந்த குரான் அடிப்படையில், அதாவது அது என்ன சொல்கிறோம், முகமதின் நபியினுடைய போதனைகளை அடிப்படையாக கொண்ட சட்டமாக அது காணப்படுகிறது. அல்லேலூயா. அதுதான் ஈரான் போன்ற அந்த மதவாத சக்திகள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சட்டம், இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த ஆட்சி நடக்கும். மற்ற சில நாடுகளில் அரசு மற்றும் மதம் தனித்தனியாக இருக்கும். உதாரணமாக இந்தியா மதச்சார்பின்மை நாடு, செகுலர் கண்ட்ரி. அதாவது இந்தியா, நம்முடைய இந்தியா இருக்க மதச்சார்பின்மை நாடு. அவரவர் மதத்தினுடைய நல்ல காரியங்களை என்ன செய்யலாம், மக்களுக்கு போதிக்கலாம், கைப்பிரதி கொடுக்கலாம், புஸ்தகங்களை கொடுக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் போய் கொடுத்தா உங்களை என்ன செய்வோம், மண்டையை உடைச்சிருவான். ஆனால் சட்டம் அதுதான். இந்தியா ஒரு மதவாத நாடு கிடையாது. கவனமாக இருக்கணும். அப்போ இந்திய அரசியல் பாருங்கள், இந்தியாவை கவனிங்க, மதச்சார்பின்மை உள்ள, சார்பு இன்மையான நாடு. இந்தியாவில் மதமும் அரசியலும், இந்திய அரசியல் அமைப்பை பாருங்கள், எல்லா மதங்களையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று கூறுகிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதான், எல்லா மதங்களையும் சமமாக பார்க்க வேண்டும், மத நல்லிணக்கம் இருக்க வேண்டும், எல்லாரையும் சகோதரர்களாக பாவிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் தான் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை மீறி தான் மதவாத சக்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. சர்ச்சுக்குள்ளே போய் அடிக்கிறான் பாஸ்டரை. ஆமென், அல்லேலூயா. திடீர்னு ஒரு 10 பேர் கும்பல் வருவான், உங்களுக்கு இங்கே சர்ச்சை நடத்துறதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா அப்படின்னு அங்கே வம்பு பண்ணுவான், என்ன இல்லாமல் பண்ணுவான். அல்லேலூயா. இது மதவாதம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில், நல்லா கவனிங்க. ஆனால் அரசியல் அமைப்பு சட்டம் அது கிடையாது. நான் பைபிளை இலவசம் கொடுக்கலாம். சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் கிட்டத்தட்ட 5000 பைபிள்களை இலவசமாக கொடுத்தார்கள். அதுக்கு முன்னால் அடுத்த ஒரு RS-காரன் உள்ளே வந்துட்டான். இவர் சட்டசபையில் ஒரு பொதுவானவராக இருந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கிறிஸ்தவ மதத்தை பரப்புகிறவர், மதம் மாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு எழுந்துட்டாங்க. அல்லேலூயா. இந்தியா இப்படி தான் போயிட்டு இருக்கு. எங்கே என்ன இந்தியா இன்னும் கீழே போகும் பாருங்க, கவலைப்படாதீங்க. ஆமென். இந்தியா இன்னும் கீழே போவோம், கவலைப்படாதீங்க. இன்னும் விலைவாசி கூடும், கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படாங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா, கர்த்தர் உங்களை போஷிப்பார். எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த தேவன் நம்மை போஷிக்காமல் இருக்க முடியுமா? எவ்வளோ விலைவாசியும் கூடட்டு கர்த்தர் நம்மை போஷிப்பார். ஏன்னா நம்முடைய ஒரே நம்பிக்கை கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவனுக்கு நம்பிக்கையே இல்லை, அவன் அரசாங்கத்தை நம்பி இருக்கான். நாம் அப்படி இல்லை, ஏன் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்பி இருக்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம். அவன் பாருங்கள், இன்றைக்கி இது பாருங்கள், இது நம்ம செய்யலாம், நான் கைப்பிரதி எடுத்துக்கிடலாம். அவர் சொல்கிறாரு, நான் 5000 பைபிள் இலவசமாக கொடுத்துருக்கேன்னா ஒரு RSS-காரன் உடனே வீடியோ போட்டு இவர் மதம் மாற்றுறாரு, அதை அப்படி செய்கிறாரு, இப்படி செய்கிறாரு, இவருக்கு சபை நான் இருக்க லாய்க்கு இல்லை, என்னத்தெல்லாமோ பேசுகிறார். ஆமென். அவர் அதை கண்டுக்கலை. ஏன்னா ஆண்டவராக இயேசு உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்ய, சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு தான் நாங்கள் கீழ்ப்பட முடியும், மனிதனுக்கு நாங்கள் கீழ்ப்பட முடியாது. இந்த நாமத்தை குறித்து உங்களால் போதிக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொன்ன உங்களுக்கு உறுதியாக கட்டளையிட இல்லையா என்று அப்போஸ்தலர்களை பிடிச்சி அரசாங்க அதிகாரிகள் அவரை பிடிச்சி அடித்தாங்க. சொல்லுவாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் மனிதருக்கு கீழ்ப்படிவது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ? ஒன்றும் கவலைப்படலை. அவன் அடித்து இனிமேல் இயேசு நாமத்தை பற்றி என்ன செய்யாத பேச, அப்போஸ்தலர்களை வாசித்து பாருங்க, இயேசு நாமத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு அடித்து எச்சரிக்கை அனுப்புனாங்க. வெளியே வந்து இயேசுவே கிறிஸ்துன்னு பிரசங்கம் பண்ணான். கிறிஸ்தவனை ஒருவனாலும் அடக்க முடியாது. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவனை ஒரு நாளும் பவுலை பிடிச்சி சிறைச்சாலில் போட்டாங்க.
பவுல் சீலாவையும் கழுமரத்தில் கட்டி வச்சாங்க. நடு ராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள். கட்டுகள் அறுபட்டு போனது. சிறைச்சாலையின் கதவு தானாக திறந்தது. அந்த சேவகர்கள் ஐயோ தப்பிவிட்டார்கள் என்று தங்களை தாழ்ந்தே குத்தி தங்களை உயிரை மாய்த்து கொள்ள போனார்கள். ஆனால் ஐயோ உனக்கு எந்த கடிது செய்யாத, நாங்கள் கோழைகள் இல்லை, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். ஐயா ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்னையா செய்யணும்? நடுராத்திலேயே அவன் வீட்டுக்கு போய் அவன் ஞானஸ்தானம் ராத்திரியாக கொடுத்து ஒரு ராபோஜன ஆராதனை நடத்தி எவ்வளோ அருமையாக தேவன் நடத்தினார் பார்த்தீங்களா? அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அதெல்லாம் பைபிளில் நீங்கள் பார்க்குறீங்க. ஆகையால் நடைமுறையில் எந்த ஒரு மதத்தையும் அரசு அதிகாரப்பூர்வமாக மதமாக இந்தியாவில் ஏற்கவே இல்லை. இன்னைக்கு இந்து மதம் தான் எங்கள் இந்தியா. அம்சா மும்பை, அம்சா ஹிந்தி, அது எங்கே ஹிந்தின்னு சொல்லுவாங்க, அவங்க கிடையாது. மொழியும் எல்லாருக்கும் சமந்தான். அதே போல் எந்த ஒரு மதமும் அதிகாரப்பூர்வமான மதம் இந்தியாவில் கிடையவே கிடையாதுங்க. யார் யார் எந்த மதத்தை சார்ந்து கொள்ளணுமோ, எதை பின்பற்றணுமோ, எதை என்ன செய்யறது அறிவிக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு அருமை உண்டு. ஆமென். அதுதான் அந்த இந்திய அரசியல் அமைப்பின் சட்டம். ஆமென். அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம அரசு சட்டத்தை மீறக்கூடாது. ஆனால் ஒன்று காரியத்தில் மட்டும் மீறலாம். என்னது? ஆண்டுடைய வார்த்தை போதிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் உலகம் எங்கும் போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் நிறுத்தவே மாட்டோம். ஆமென். கவனிங்க, மத அடிப்படையிலான தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் வந்தால், ஆமென், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை கட்டுவோம். சரிதானா? ஆமென். பிசாசு சரிதானா? வந்தால் அதை கட்டுவானா, இன்னொருத்தன் என்ன சொல்லுவான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அதனால் மத அடிப்படையிலான தேர்தல் பிரச்சாரம், கோவிலை கட்டுவோம், மசூதியை கட்டுவோம், தேவாலயத்தை கட்டி தருவோம் போன்ற அரசியல் நாரி போச்சுங்கிறார் தீர்க்கதரிசி. அழுகி போச்சுங்கிறார் அரசியல். சாதி மற்றும் மத வாக்கு வங்கி. அடுத்தது என்னதுங்க? மதம் மூலமாக வாக்கு வாங்கிறது சாதி. நேராக போய் பிரச்சாரம் பண்ணுவான். தன்னுடைய சாதிக்காரங்க தான் அங்கே இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு, நானும் உங்கள் தான், ஓட்டை போடுங்க அப்படிமா. அங்கே போய் நின்றுட்டு நினச்சிவான், நானும் உங்கள் தான், நீனும் எங்கள் தான், போடையா ஓட்டு. ஆமென். இதுதான் உலகம். நல்லா கவனிங்க, அரசியல் நாரி போச்சு. சாதி மற்றும் மத வாக்கு வங்கி போன்றவை காணப்படுகின்றன. மதம் அரசியலில் நல்லதா கெட்டதா? நல்ல விளைவுகள் இருக்கிறது. ஒழுக்கமான தலைமை, ஏழைகளுக்கு உதவி, மனித நேயம், சமூக சேவை. ஆமென். கெட்ட விளைவுகள் மத வெறுப்பு, கலவரம், இல்லை சமூக சேவை. இதுவரைக்கும் நிற்போம். ஒழுக்கமான தலைமை இருந்தால் ஏழைகளுக்கு உதவி, மனித நேயம், சமூக சேவை. இது எதில் இருந்து ஆரம்பிச்சதுன்னா கிறிஸ்தவத்திலிருந்து தான் ஆரம்பிச்சது. இலவச கல்வி அவங்க தான் கொடுத்தாங்க, இலவச சீருடைகள் கொடுத்தாங்க, இலவச உணவு கொடுத்தாங்க. ஆமென். அனைவருக்கும் கல்வி என்பதெல்லாம் கிறிஸ்தவத்தின் மூலமாகத்தான் வந்தது. ஆனால் கெட்ட விளைவுகள் மத வெறுப்பு, கலவரம், மக்கள் பிரிவு, தீவிரவாதம், இது எல்லாம் மதம் என்ற இதிலிருந்து வருகிறது. மதம் மனிதனை நல்லவனாக மாற்ற வேண்டும். ஆனால் அரசியல் மக்களுக்கு நல்ல ஆட்சியை தர வேண்டும். இரண்டும் மனித நலனுக்காக சேர்ந்தால் நல்லது. ரெண்டும் சேரணும். மதமோ அரசியலோ ரெண்டு பேரும் மக்களுக்கு நன்மை செய்கிறதாக இருக்கணும், அது நல்லது. ஆனால் அதிகாரத்திற்காக மதத்தை பயன்படுத்தினால் பிரச்சனைகள் உருவாகும். அதை தான் செய்கிறாங்க இன்னைக்கு. மதத்தை கொண்டு அரசியலுக்குள்ளே கொண்டு வராங்க. அடுத்தது கிறிஸ்தவம் மற்றும் அரசியல். இதை நாம் பார்ப்போம். கிறிஸ்தவமும் அரசியலும் பற்றிய ஒரு கேள்வி. ஏனெனில் கிறிஸ்தவம் மனித வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் தொடுகிறது. அரசியல் சமுதாயத்தை ஆளுகிறது. இயேசு ஒரு அரசியல்வாதியா? கேள்வி. இயேசு அரசியல்வாதியா? அந்த பூமியில் இயேசு இருக்கும்போது எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாரு? சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். அவர் ஒரு அரசியல்வாதியா? இல்லை. இயேசு கிறிஸ்து அரசியல் அதிகாரத்தை தேட வரல, ராஜ்யங்களை கைப்பற்றவும் இல்லை, படை அமைக்கவும் இல்லை. எங்கே போச்சு? தேர்தலில் நிற்கவும் இல்லை. ஆனால் அவர் நீதியை பற்றி பேசினார். அதே இயேசு நம்மை போல தான் உலகத்தில் வாழ்ந்தார். அவர் தேர்தலையும் நிற்கலை. ஆமென். அவர் அரசியலை பற்றியும் பேசலை. அவர் ஒரு அரசியல்வாதியும் அல்ல. நீதியை பற்றி பேசினார், ஏழைகளை உயர்த்தினார், அநியாயத்தை கண்டித்தார். மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசெய்கிற உங்களுக்கு ஐயோ. ஆமென். கண்டிக்கிறார், அநியாயத்தை கண்டித்தார், போலி மத தலைவர்களை எதிர்த்தார். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து போலி மத தலைவர்களை எல்லாம் எதிர்க்கிறார். அடுத்து அவரது போதனைகள் சமூகத்தையும் அரசியலையும் பாதித்தன. பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் யாரை பாதிக்குது? அரசியல் தலைவர்களை பாதிக்கிறது. அதனால தான் அரசியல் தலைவர்கள் கிறிஸ்துவத்துக்குள்ளே வரவே மாட்டான், வேஷம் போடுவான். ஏன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மருதிக்கிறலை விட்டு நீ என்ன செய், விலகு. வேஷம் போடுவான். அந்த வேஷம் போடுற அரசியல்வாதிகள் மட்டும் நம்பவே நம்பாதீங்க. ஆமென். கவனிங்க. அதனால் அவரது போதனைகள் சமூகத்தையும் அரசியலையும் பாதித்தன. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு அல்ல. பாருங்க, யோவான் 18:36 வசனம். இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் கொடுக்கப்படாதபடி என் ஊழியக்காரர்கள் எனக்காக நினைச்சுவார்கள், போராடி இருப்பார்களே. இப்படி இருக்கிற என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல, என்னுடைய ராஜ்யம் வரப்போகிறதாக இருக்கிறதுன்னு சொன்னார். சரிங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதா இல்லை. உங்களுடைய ராஜ்யம் எங்கே இருக்கு? கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்கம்மா. ஓட்டு போட்டிருப்பில்ல, வெயிலில் 1 மணி நேரம் வெயிலில் நின்று வேத்து விறுவிறுத்து ஓட்டு போட்டு வந்திருப்பீங்களா? ஆமென். உங்கள் ராஜ்யம் எங்கே இருக்கு? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. நம்ம ராஜ்யம் பரலோக ராஜ்யம். ஆமென். நல்ல கவனிங்க. கிறிஸ்துவனுக்கும் உலகத்தாருக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு கண்டுபிடிங்க. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று இயேசு சொன்னார். அவரது முதன்மை நோக்கம் அரசியல் ஆட்சி அல்ல. ஆமென். அது ஆவிக்குரிய ஒரு ராஜ்யம். ஆனால் அதனால் சமூக வாழ்க்கையை கவனிக்க வேண்டாம் என்று அர்த்தம் அல்ல. பைபிள் அரசாங்கத்தை எப்படி பார்க்கிறது? எடுங்க சீக்கிரம். அரசாங்கம் தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு. யாரால் அனுமதிக்கப்படுகிறது? தேவனால். ஏன்னா உண்டான அதிகாரமெல்லாம் தேவனாலே அன்றி உண்டாகவில்லை. அதிகாரத்தை அவர் தான் கொடுக்குறாரு. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, அதிகாரிகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். ஏன்னா அதிகாரம் தேவனால் உண்டாயிருக்கிறதுன்னு பார்த்து. ஒரு அதிகாரிக்கு நம்ம கண்டிப்பாக கீழ்ப்படியணும். ஏன்னா அதிகாரத்தை கொடுக்கிறதே தேவன் தான் கொடுக்குறார். அதிகாரம் சரியில்லைன்னா அவர் மாற்றுவார் இல்லையா? திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் மாற்றிட்டாங்கன்னு பேப்பரில் வந்துச்சு. ஏதாவது சூழ்நிலையிலே மாற்றிருப்பாங்க. அதே போல் நீங்கள் மாற்றுவாங்க, அப்போ கர்த்தர் மாற்ற மாட்டாரா? ஆமென். அவரும் அதே மாதிரி தான் செய்வார். ஆனால் அதிகாரத்தை அவர் தான் கொடுக்கிறார். அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவை. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. பாத்தீங்களா? தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. எல்லாம் உண்டானதெல்லாம் உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டது. எல்லா அதிகாரமும் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆமென். சரி, அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவை என்று சொல்லப்படுகிறது. சட்டமும் ஒழுங்கும் அவசியம். அரசு சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமா?
பொதுவாக சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், வரி செலுத்த வேண்டும், வரி ஏய்ப்பு செய்துவிடக்கூடாது, வரி செலுத்த வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும். இயேசு சொன்னார் மார்க்கு 12:17 வசனத்தில், ராயனுடையதை ராயனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும், அதாவது ஆட்சியாளர்களுக்கு ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தணும். பாருங்கள், வரி எவனுக்கு வரி செலுத்த வேண்டுமோ அவனுக்கு வரியை செலுத்துங்க, எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டுமோ அவளுக்கு தீர்வை செலுத்துங்க, யாருக்கு தசமபாகம் செலுத்த வேண்டுமோ தேவனுக்கு தசமபாகத்தை செலுத்துங்க. அதான் தீர்க்க சொல்றார், தசமபாகம் செலுத்தாத ஒரு நபர் உண்மையான ஒரு விசுவாசி அல்ல அப்படின்னு அவர் தீர்ப்பு சொல்றார். நல்ல கவனிங்க அவருடைய செய்தியில். அதாவது ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள். இதன் பொருள் அரசுக்கும் அதன் இடம் உண்டு, தேவனுக்கும் அங்கே இடம் இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நேர கடலில் போய் ஒரு மீனை பிடித்து அந்த முதலாவது நீங்கள் தூண்டில் போடுங்க, அந்த மீனுடைய வாயில் என்ன இருக்கும், ஒரு வெள்ளி நாணயம் இருக்கும், அதை எடுத்து வரி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு கூட வரியை செலுத்தினார், ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல. ஏன்னா மேலான அதிகாரமுடையவருக்கு அவர் என்ன செய்தார், கீழ்ப்படிந்திருந்தார் என்பது முக்கியம். ஆகையால் அநியாய அரசை எதிர்க்கலாமா? இப்போ நாம் அரசியல்வாதி அல்லங்க, ஆனால் அநியாயமான அரசியல்வாதை எதிர்க்கலாமா? இயேசு எதிர்த்தார், எதிர்த்தாரா இல்லையா? கண்டிப்பாக எதிர்த்தார். ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் அநியாயமான அரசியலை நாம் என்ன செய்யலாம், எதிர்த்து பேசுவது என்பது என்ன, தவறுகளை சுட்டி காட்டுவது, திருத்துவது. இதுதான் கருத்து சுதந்திரம் என்று சொல்கிறாங்க. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் என்ன உண்டு, கருத்து சுதந்திரம் உண்டு. நம்ம கருத்தை சொல்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது. ஏதாவது உங்கள் ஆட்சிக்கு விரோதமாக சொன்ன உடனே அவனை பிடிச்சிக்கொண்டு உடனே சிறைச்சாலையில் போட்டிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு, அது செய்யக்கூடாது. ஆமென். கவனிங்க, தேவனுடைய சத்தியத்துக்கு எதிராக அரசு நடந்தால், பார்த்தீங்களா என்ன, கவனிங்க, தேவனுடைய சத்தியத்துக்கு எதிராக அரசு நடந்தால், உதாரணமாக அப்போஸ்தலர்கள் மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதே நியாயம் என்றார்கள். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் அநியாய ராஜாக்களை கண்டித்தார்கள். சரிதானா இல்லையா? தீர்க்கதரிசி சாமுவேல் சவுலை கண்டிக்கிறான். அப்படி எந்த ராஜாக்கள் ஒழுங்காக ஆட்சி செய்யலையோ அவர்களை தீர்க்கதரிசிகளை என்ன செய்தார்கள், கண்டித்தார்கள். எரோபியாம் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அவன் தூவம் காட்டினான், அங்கு வந்து ஒரு தீர்க்கதரிசி கண்டிக்கிறான். கவனிச்சிங்களா? அப்போ தீர்க்கதரிசிகள் அநியாயமாக ஆட்சி செய்கிறவர்களை என்ன செய்தாங்க, கண்டித்தாங்க. இயேசுவும் கண்டித்தார், நாமும் கண்டிக்கலாம், நமக்கு உரிமை உண்டு. சில நேரத்தில் என் வீட்டு அம்மா சொல்லுவாங்க, அரசியலை போட்டு ஏன் பேசுகிறீங்க, அரசியல் நான் பேசாமல் வேறு யார் பேசுகிறது, நான் கண்டிப்பேன். ஆமென். தவறுனா தவறு, இயேசு கண்டித்தார், தீர்க்கதரிசிகள் கண்டித்தாங்க. அப்போ பரிசுத்தாவி நமக்குள்ளே இருந்தால் நீ செய்கிற தப்புப்பா, யாராக இருந்தால் நான் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆமென், ஆமென். உங்களை விட உயர் பதவியில் இருக்கிறது நான். ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தருடைய ஊழியக்காரன் என்பது சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். உங்களை விட அதிகாரம் எனக்கு அதிகமாக உண்டு. ஏன்னா இயேசு சொன்னார், வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்குங்கிறார். அதே போல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறார். நமக்கு தான் அதிகாரம், அந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்களை விட அதிகாரம் உங்களுக்கு தாங்க. நீங்கள் அந்த உண்மையை புரிய மாட்டேங்குங்க. அல்லேலூயா. நமக்கு அவ்வளோ அதிகாரத்தை ஆண்டவர் தந்து வந்து இருக்கிறார். ஆகையால் பாருங்கள் ஒரு காரியம், ராஜாக்கள் அநியாய ராஜாக்களை அவர்கள் கண்டித்தார்கள். நாத்தான் தீர்க்கதரிசி, நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசி தாவீதினுடைய பாவத்தை கூட ஒரு முறை கண்டித்தார். பாருங்க, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றமானவனாக இருந்தாலும் அவன் தவறு செய்யும்பொழுது நாத்தான்வேல் தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, அவரை கண்டிக்கிறார். எலிஜா ஆகாப் ராஜாவை கண்டித்தான். சரிதானா இல்லையா? எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவை என்ன செய்தான், கண்டிக்கிறான். ஆமென். மிகையா தீர்க்கதரிசி
இடுக்கத்தின் அப்பத்தை சாப்பிட்டு தண்ணீர் குடித்தவன் அங்கிருந்து அழுக்கு படிந்த உடையோடு வந்து என் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீர் யுத்தத்தில் என்ன செய்வீர்? இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல காணப்படுவார்கள் சொன்னார். பயப்படலை, எந்த ராஜாவும் இருந்தாலும். சரி, புதிய ஏற்பாட்டில் பவுல் எடுத்துடுங்க. அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால் கொண்டு விடுறாங்க. விட்டு அவரை குற்றப்படுத்தி எல்லா ராஜ வஸ்திரம் தரித்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, அகிரிப்பா ராஜாவே, அவர்கிட்ட கொஞ்சம் வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவனே அகிரிப்பா பார்த்து சொல்ல, நீ கொஞ்சம் குறை என்னையும் கிறிஸ்தவனாக மாற்ற பார்க்குறாய். ஒன்று என்ன, முதலமைச்சரையும் கிறிஸ்தவனாக மாற்றுவேன், பிரதமரையும் கிறிஸ்தவனாக மாற்றுவேன். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் நல்லாட்சி செய்ய வேண்டுமானால் தேவனை முன்னுக்கு வைத்து செய்யுங்கள், அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அதுதான் காரியம். ஆகியால் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னேன், டக்குன்னு மறந்துட்டேனே. புரியல. பவுல் அப்போஸ்தலன் பவுல் அகிரிப்பா ராஜாவை சொல்கிறார், நீ கொஞ்சம் குறை என்னை செய்கிறாய், கிறிஸ்தவனாக மாற்ற பார்க்கிறாய். பவுல் சொல்கிறாரு, நீர் மாத்திரமல்ல, இப்பொழுது என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிற எல்லாரும் கிறிஸ்தவனாக மாறணும் அப்படின்ட்டார். அதான் சட்டசபையில் பிரபாரம் பேசுகிறாரு. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் பேச முடியுமா? கேரளாவில் முதலமைச்சர் பேசுகிறாரு, சுதர்சன் சதீசன். ஆமென். எப்படி பேசுகிறாரு? அதுதான் தேவனுடைய ஆவியின் அபிஷேகமாக. நம்ம பிரபாகர் சபாய்நகர் அவர்கள் பேசுகிறார். 3 வாக்கியங்கள் முக்கியம். அந்த 3 வாக்கியங்கள் நல்ல ஒரு வாக்கியம் இல்லைன்னா யாருக்கா ஞாபகம் இருக்கா? அதை ஏன் கண்ணுக்கே போகிறீங்க? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். தன்னை நேசிப்பதில் பிறரை நேசிக்கணும். 3 காரியத்தை அவர் வசனத்தை பேசுகிறார். நம்ம விஜய் முதலமைச்சர்கள் கவனமாக கேட்குறார். அவர் பிரபாகர், இவர் யோசேப்பு. ஜோசப்னா யாருங்க? யோசேப்பு, இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். நான் கவனிக்கிறேன், இவர் என்ன பார்க்குறாருன்னு பார்த்தா இவர் ஏன்னா இதுக்கு முன்னால் வசனத்தை கேட்டதே இல்லை போல் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் ஒரு கிறிஸ்தவ எந்த இடத்துல கொண்டு விட்டாலும் அவன் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வான், வசனத்தை தான் பேசுவான். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஒருவேளை நாம் அறிந்திருக்கிற சத்தியத்தின் அளவுக்கு அவங்களுக்கு வளர்ச்சி இல்லை என்றாலும் அறிந்த சத்தியத்துக்கு சாட்சியாக வாழ்கிறார்கள். அதான் முக்கியமானது. ஆமென். அரசாங்கத்துக்கு முன்னால் பிடிச்ச உடனே பெட்டி பாம்பு அடங்குறவன் கிறிஸ்தவன் கிடையாது. அகிரிப்பா ராஜாவே, என்னுடைய வார்த்தையை கேட்குற, என்னுடைய பிரசங்கத்தை கேட்குற நீர் மாத்திரமல்ல, கொஞ்சம் குறை எல்லாரும் கிறிஸ்தவனாக மாறணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேங்கிறார். எப்படி? அப்படிப்பட்ட ஆட்கள் இப்போ இருந்தா இவன் அப்படி இல்லையா? அரசியல்வாதி காலில் போய் விழுதான், சரிதானா? எல்லா ஸ்தாபன தலைவர்களும் என்ன செய்கிறான்? அரசியல்வாதி கூட போய் காலில் போய் விழுந்து எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறான். ஐயா, நீ ஆசீர்வதிக்கணும் ஐயா. ஆமென். அதான் முக்கியம். எவர்களை ஆசீர்வதிப்பீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் ஆசீர்வதிச்சா தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், தெரியுமா? உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையில்லை, சரிதானே இல்லையா? பிரியமானவர்களே, உங்களோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிச்சா தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா கிடையாது. ஆனால் அரசியல்வாதிகள் பவ்யமாக வருவான், வந்துட்டு சொல்லுவான், நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டுகளும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கேட்பான், தெரியுமா? ஓட்டு கேட்டு வரும்போது நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டுகளும் எங்களுக்கு என்னது? ஆசீர்வாதம்னு சொல்லுவான். அல்லேலூயா. ஆமாம். அந்த எலெக்ஷன் டைமில் சில பேர் ஒவ்வொரு கட்சியாக வருவாங்க, வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வந்து எனக்கு ஒருத்தர் பொன்னாடையை போர்த்து ஜெபம் பண்ணிட்டு போவார். அடுத்தால இன்னொருத்தர் வருவார், ஏகப்பட்ட பொன்னாடை கிடக்கேண்ட. அடுத்த கட்சிக்காரர் வருவார், அவர் வந்து போர்த்துவார். இப்படி ஒரே நாளில் 3 பொன்னாடை வந்துச்சு எனக்கு. பொன்னாடை வந்து ஏன் நம்ம சபையாரோட ஓட்டு போடுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பொன்னாடை எதுக்கு போடுறாங்க? ஆமென். அவ்வளோ பேரும் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. நான் ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே இவர் நல்ல ஒரு மனிதராக நல்ல ஆட்சிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தவனுக்கு இவர் ஆட்சிக்கு வராமல் போகட்டும்னா ஜெபம் பண்ணுவேன். இவரையும் ஒரு ஆட்சிக்கு வரட்டும்னு ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த 3வது கட்சிக்காரர் வருவான், ஆண்டவரே இவரும் ஆட்சிக்கு. ஆக மொத்தம் ஒருத்தரும் ஆட்சிக்கு வர மாட்டான். அல்லேலூயா. என்ன செய்ய? நம்ம கடமை ஆசீர்வதிக்க தான் செய்யணும். ஆண்டவர் அப்படி தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரு.
ஆமென். யாரையும் சபிக்காதீங்க, எல்லாரையும் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாங்க. அத்தனை பேருக்கும் நஞ்சகம் பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். சரி, கவனிங்க பிரியமானவளே, நான் முடிப்போம், நம்முடைய நேரம் ஆயிட்டு. கிறிஸ்தவ அரசியல் எப்படி பாய்த்தது? கிறிஸ்தவ சிந்தனைகள் பல சமூக மாற்றங்களுக்கு காரணமானது. உதாரணங்கள், அடிமைத்தனம் எதிர்ப்பு, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு விடுதலை கிடைச்சது. அடுத்ததாக கல்வி வளர்ச்சி, கிறிஸ்தவத்தின் மூலமாக கல்வி வளர்ச்சி வந்தது. மருத்துவமனைகள் வந்தது, அநேக மருத்துவ சேவைகள். ஆமென். ஏழைகளுக்கான சேவை, இன்றைக்கெல்லாம் அவரவர் பெரிய பெரிய மருத்துவமனை கட்டி வச்சுக்கிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட், அதுக்கு பேர் என்ன, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அன்னைக்கு யாது? அன்னைக்கு கிறிஸ்தவன் தானேங்க. என்ன இருந்தது? மருத்துவமனைகள் எல்லாமே கிறிஸ்துவத்தை சார்ந்தது தான் இருந்தது, மல்டி ஸ்பெஷாலிட்டிலாம் கிடையாது. இப்போ அப்படி இல்லை. இந்த மருத்துவத்தில் நல்ல துட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், பெரிய பெரிய மருத்துவமனை கிட்ட எல்லா சிகிச்சையும் இங்கு வழங்கப்படும், முழு உடல் பரிசோதனையும் இங்கு வழங்கப்படும் அப்படின்னு போடுவான். முழு உடலை பரிசோதனைக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பாருங்க. என்னுடைய முழு உடலையும் அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டா போதும், என்ன இருக்குன்னு அவர் கரெக்டாக சொல்லி அதுக்கு என்ன செய்வார், தைலத்தையும் பூசி விட்டுருவார். ஆமென். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் அதான் நடக்கு. ஆனால் மருத்துவத்தை முதல்ல கொண்டு வந்தது இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷனரி. இது சரித்திரம். கிறிஸ்தவ மிஷனரி தான் மருத்துவத்தை கொண்டு வந்தது, கல்வியை கொண்டு வந்தது, சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது. ஆமென். பாருங்கள், இந்த ஏழைகளுக்கான சேவை, மனித உரிமை இயக்கங்கள், பல கிறிஸ்தவ தலைவர்கள் சமூக நீதிக்காக போராடினார்கள். ஆமென். கிறிஸ்தவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா? இதில் பல கருத்துக்கள் உள்ளன. நான் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். அடுத்த வாரம் இந்த செய்தியை நான் தொடர்ந்து கொண்டு வர போகிறேன். ஏன்னா தீர்க்கதரிசி என்ன சொன்னாருன்னு நான் இன்னும் விளக்கலை. அடுத்து நம்ம எடுத்த வாசித்த வேத பகுதியும் நம்ம விளக்கலை. அதனால் அடுத்த வாரம் இந்த செய்தியை நாம் மீண்டும் தொடர்வோம். கிறிஸ்தவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா? இதில் பல கருத்துக்கள் உள்ளன. சிலர் சொல்கிறாங்க அரசியல் அசுத்தமானது அல்லது அரசியல் சாக்கடை. நான் கூட ஒரு காலத்தில் நான் அரசியலே சாக்கடைடா, ஒருத்தருக்கும் ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு போடுறதே இல்லை நான். ஆமென். ஏன்னா அரசியலே சாக்கடை அப்படின்னு நினச்சிட்டு ஓட்டு போடக்கூட போகிறதில்லை. அந்த மாதிரி ஒரு காலத்தில். இப்போ இந்த தேர்தலில் போட்டேன்னு வச்சுடுங்களேன், இந்த மை இருக்குது காட்டி கொடுத்துரும், நான் போய் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அரசியல் அசுத்தமானது, கிறிஸ்தவர்கள் விலகி இருக்க வேண்டும். அடுத்து மற்றவர்கள் சொல்வது, நல்லவர்கள் அரசியலில் வராவிட்டால் தீயவர்கள் ஆட்சி செஞ்சிருவாங்க, அதனால் நல்லவர்களுக்கு ஓட்டு போட்டு என்ன செய்ய, ஜெயிக்க வைங்கன்னு சொல்லுவாங்க. ஐயா, யார் நல்லவர் ஐயா? அதையே கண்டுபிடிக்க முடியல. ஆட்சிக்கு வந்த பிறகு தானே வேலையை காட்டுவாங்க, அது வரைக்கும் நல்லவன் போல தானே அடிப்பாங்க. ஆமே, அதான் நடக்கு. இயேசுவே சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரி இயேசு சொன்னார், நல்ல போதகரே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்போ 2 காரியம் இருக்குது. ஒன்று, கிறிஸ்தவர்கள் விலகி இருக்கணும் அரசியலை விட்டு. மற்றவர்கள் சொல்வது, நல்லவர்கள் அரசியலில் வராவிட்டால் தீயவர்கள் ஆட்சி செய்து விடுவார்கள். ஆமென். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை அப்படி தான் வந்துச்சு. பெருவாரியான இடங்களை கைப்பற்ற முடியாமல் விஜய் அரசு என்ன செய்தாங்கன்னா முடியல. இதனால் என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஓட்டு தேவை, எம்எல்ஏ தேவை. எம்எல்ஏ இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்போ அப்படி இருக்க சூழ்நிலையில் தீய சக்தி என்று வசைபாடின இந்த டிஎம்கேயில் உள்ள கட்சிகளை எல்லாம் நைஸாக பேசி அங்கே கொண்டு போகிறதுக்குள்ள வழியே பண்ணாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல ஆதரவு கொடுக்க மாட்டான்னு சொல்லி இந்த பெருந்தன்மை உள்ள முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்கிட்ட ஆலோசனை கேட்டு, பரவாயில்ல நீங்கள் போய் ஆட்சி கொடுக்கலன்னா மதத்தன்மையான ஆட்சி, டெல்லி ஆட்சி இங்கே வந்துடும். எது வந்துடும்? அந்த மதவாத ஆட்சி இங்கே வந்துடும், கவர்னர் ஆட்சி உள்ளே வந்துடும், மதவாதம் உள்ளே நுழைஞ்சிரும். அதனால் நீங்கள் போய் என்ன செய்ய, ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கடைசியில் இந்த எம்எல்ஏக்கள் போய் ஆதரவு கொடுத்து தான் ஆட்சி அமைக்க முடிஞ்சது. சரி, அது நமக்கு தேவையில்லாத விஷயம், அது உலக பிரகாரமான ஒரு காரியமாக இருந்தாலும். நல்லாட்சி அமைக்கலைன்னா நான் கேள்வி நான் கேட்பேன். நீங்கள் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கேட்கணும். ஓட்டு போட்டதுனால கேட்கணும், போடலைன்னாலும் கேட்கணும். ஏன்னா ஓட்டு போட்டால் தான் நீங்கள் கேட்கணுமா? ஓட்டே போடக்கூடாது, கேட்கணும். ஏன்னா தேவன் தானே அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு.
என் தேவன் அதிகாரத்தை கொடுக்கும் போது தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். கேட்டாங்க ஓட்டு போட்டோம்ல, நாங்கள் கேட்போம்ல, உரிமை இருக்கலாம். என்ன ஓட்டு போடணும்? ஓட்டு போடாமலே நீங்கள் கேட்கணும். ஏன்னா தேவனுடைய அதிகாரம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. உங்கள் ஒரு ஓட்டு போட்டதுனால அப்போ இப்போ கேளுங்க, அங்கே அரசியல்வாதிகள் வரும்போது சொல்லுவாங்க ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்வாங்க. ஓட்டு போட்டு முடித்த பிறகு நான் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன், அப்படியா, சரி டேக் இட், அவ்வளோதான். நீங்கள் ஓட்டு போட்டதாங்க கணக்கில் எடுக்க மாட்டாங்க. ஜெயிச்ச பிறகு யார் கணக்கில் எடுக்க போகிறான்? ஆமேன். அல்லேலூயா. அரசியலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க. நல்லவர்கள் அரசியல் வராவிட்டால் தீயவர்கள் ஆழ்வார்கள். நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். ஆமேன். நீதிக்காக என்ன செய்யணுங்க? குரல் கொடுக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலோ நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து கொள்ளக்கூடாது, ஒரு அரசியலுக்காக முயற்சி பண்ணக்கூடாது, பாடுபடக்கூடாது. ஆனால் என்ன செய்யணும்? நீங்கள் நீதிக்காக குரல். இயேசு அதைத்தான் செய்தார். மார்ட்டின் லூத்தர் கிங் அதைத்தான் செய்தார். தீர்க்கதரிசிகள் அதைத்தான் செய்தார்கள். ஆகையால் இன்றைக்கும் அநீதியை நாம் என்ன செய்யலாம்? கண்டிக்கிறதுக்கு நமக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. அல்லேலூயா. சில கிறிஸ்தவர்கள் அரசியலில் நேரடியாக செல்கிறார்கள். நாம் முடிப்போம், நேராயிட்டு. சிலர் சமூக சேவையால் தாக்கம் ஏற்படுத்துகிறார்கள். பைபிளின் முக்கிய அரசியல் கொள்கைகளை நீதி ஏழைகளை ஒடுக்காதே, சமத்துவம் எல்லாரும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள், கருணை பலவீனர்களை பாதுகாப்பது, சமாதானம் சண்டை அல்ல சமாதானத்தை தேடுவது, உண்மை என்பதை தேடுவது, பொய் ஊழல் அநியாயத்தை எதிர்ப்பது. ஆமென். கிறிஸ்தவம் அரசியலும் சேரும்போது வரும் அபாயங்கள். வரலாற்றில் சில நேரங்களில் மதம் அதிகாரத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. அரசியல் மதத்தை பயன்படுத்தியது. இதனால் மத போர்கள், கட்டாய மத மாற்றங்கள், மத வெறுப்பு போன்றவைகள் நடந்தன. ஆமென். நாம் இதோட இந்த இறுதி கருத்து ஒன்றை வரைக்கும் நாம் முடிச்சிருவோம். இறுதி கருத்தை பார்க்கிறோம். அதனால் பலர் திருச்சபையும் அரசும் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். பைபிளின் மையம் அதிகாரம் அல்ல, சேவை. இயேசு சொன்னார் லூக்கா 22, 26, 27 வசனத்துல, உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பாத்தீங்களா? உங்களில் எவன் பெரியவனா இருக்க வேண்டுமோ அவன் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? பணிவிடை செய்யக்கூடியவனாக இருக்கணும். ஆமென். இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய போதனை. அதனால் கிறிஸ்தவ பார்வையில் அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யும் கருவியாக இருக்க வேண்டும். அதிகாரம், ஊழல், வெறுப்பு ஆகியவற்றுக்கு கருவியாக நாம் செயல்படக்கூடாது. ஆமென். அது அடுத்த தீர்க்கதரிசி பிரணாமுடைய செய்தியிலிருந்து அவர் என்னென்ன பேசுகிறார், அரசியலை பற்றி, மதத்தை பற்றி, அடுத்து சபைகளை பற்றி பேசுகிறாருங்கிறத அடுத்த வாரம் நாம் தொடர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்து நிற்போம். கடைசியாக நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அரசியலும் மதமும் என்ற தலைப்பில் நாம் இந்த செய்தியை கேட்டோம். அடுத்த வாரத்தில் நம்முடைய தீர்க்கதரிசி அரசியலை பற்றி என்ன சொல்கிறார், மதத்தை பற்றி என்ன சொல்கிறார். ஏன்னா நமக்கு இந்த மணி நேரத்துக்கான செய்தியை நாம் விசுவாசிக்கலைன்னா நாம் பரிசுத்தாவியை பெற்றதுக்கு அது அடையாளமாக இல்லை அப்படின்னு சொல்கிறார். தீர்க்கதரிசி பிரணாமிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. சகோதரன் பிரணாமே, பரிசுத்தாவியை பெற்றதற்குரிய உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மணி நேரத்துக்கான செய்தியை நீங்கள் விசுவாசிப்பது தான் பரிசுத்தாவியை பெற்றதற்கு ஒரு உண்மையான அடையாளம்னு சொல்கிறார். அப்படியானால் அடுத்த வாரம் இந்த மணி நேரத்துக்கான செய்தி மல்கியா 4:5 வந்த தீர்க்கதரிசியின் மூலமாக, வெளிப்படுத்தல் 10:6 வந்த செய்தியாளன் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை நாம் விசுவாசிக்கல அப்படின்னா நாம் எங்கேயோ பின்வாங்கி போய்விடுவோம். ஆகையால் அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எல்லாரும் நாம் கடைசியாக ஜெபித்து நிறைவு செய்வோம். பிரியமானவர்களே, பிரைஸ் லார்ட்.
ஜெபிக்கலாம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தாவே உமக்கு நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி 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 ஆண்டவராக இயேசுவை உம்மை துதிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் வாய்ட்டு வந்து யோமுங்க. Praise Lord Jesus. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. என் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஓ ஜீவனுள்ள தேவனாக இயேசுவின் நாமத்தில் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். அரசியலும் மதமும் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் கேட்கும்படி ஆண்டவர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவராக இயேசுராஜா. தேவரே பரிசுத்தர், வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவராக இயேசுராஜா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஜீவனுள்ள தேவனாக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் நாம் வாய்த்திருந்து ஜெபிப்போம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தந்த பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் நீர் பரிசுத்தர், வல்லவர், நல்லவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் நாம் ஆயத்திருந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஜீவனுள்ள தேவனாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கோடான கோடி ஸ்தோத்திரம் கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ அற்புதமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. அற்பா பிதாவே உமக்கு நன்றி 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 ஆண்டவராக இயேசுராஜா. கோடான கோடி ப்ளூடூத்தில் ஜாயின் பண்ண சோதரம் சோதரம் ஆண்டவராக எல்லாரும் ஜெபிப்போம். நன்றியப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை இம்மட்டுமாக நடத்தினவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அரசியலும் மதமும் என்ற தலைப்பில் நாங்கள் ஆண்டவரே இந்த செய்தியை தியானிக்கும்படி கிருபை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவராக இயேசுராஜா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அரசியலும் மதமும் சாத்தானுடைய ஆண்டவரே அதிகாரமாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். ஏனென்றால் ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னீர். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று சொன்னீரே. அவ்வளமாக எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இந்த உலகத்தார் அல்ல, எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு 1000 வருஷ அரசாட்சி ஒன்று இருக்கிறது. எங்களுடைய தலைவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆராதனைகளுக்கு கிருபையாக ஆசீர்வதித்து கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அடுத்த வாரம் மீண்டுமாக உம்முடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே, ஓ மீண்டுமாக இந்த காலத்துக்குரிய செய்தியாளன் தீர்க்கதரிசி மூலமாக அரசியலும் மதத்தை குறித்து நீர் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சந்தோஷமும் சமாதானமும் தேவ ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.